சித்தம்பம் உத்தல நீரை காணி பொம்மோடவள் ஓரி கப்பிய கரிமுகன் அடிகேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் நுழைபவர் கற்பகமென வினை கடிதேகும் தம்மதியம் வைக்கிடும் அரண்மகன் மற்பொருதிகள் போய மதையானை மத்தள வைரனை உத்தவி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அக்குணம் அதன் இளையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமான் எந்தாயும் என அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தினையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்த குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டுண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை சிற்றம்பலம். எல்லாம் வல்ல யோகாமிம்பாலுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணை நாம் இன்று முதல் திருச்செந்தூர் தல புராணம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டினோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் இந்த திருச்செந்தூர் புராணத்தை இயற்றிய வென்றிமாலை கவிராயர் அவருடைய வரலாறை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டினோம். அருமையான ஒரு தலம் திருச்செந்தூர். அங்கே முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாகவும் சண்முகநாதராகவும் அங்கே விளங்கி தோன்றுகின்றார். கிழக்கே பார்க்க சுப்பிரமணியரும் தெற்கே பார்க்க சண்முகரும் அங்கே வீற்றிருக்கின்றார். ஏற்கனவே சொன்னது போல உலக புண்ணியம் வேண்டுமென்றால் சண்முகரிடமும் சிவபுண்ணியம் வேண்டுமென்றால் சுப்பிரமணியரிடமும் நாம் கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலம் இந்த திருச்செந்தூர். இது திருவடி சேத்திரமாக விளங்குகின்றது, குரு சேத்திரமாகவும் இது விளங்குகின்றது. ஆகையினாலே நாம் இந்த புராணத்தை குரு நாளாக விளங்கக்கூடிய இன்று வியாழக்கிழமை பாருங்க, ஏற்கனவே திங்கக்கிழமை பேசலாம்னு நினைச்சோம். சாமி திருவருள் எப்படி கூட்டி வச்சிருக்குன்னா அது குரு நாள்ல தான் ஆரம்பிக்கணும்னு. முருகப்பெருமான் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழ், அதனால குரு நாள்ல தான் ஆரம்பிக்கணும்னு சாமியோட திருவருள். அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் மிக முக்கியமான தலமாக விளங்குகின்றது. அது பார்ப்பவர்களை கவரக்கூடிய வண்ணமாக அது விளங்குகின்றது. எல்லோருக்கும் மிக 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 பிடிச்சமான ஒரு தலம் எதுனா அது திருச்செந்தூராகத்தான் பெரும்பாலும் இருக்கும். அறுபடை வீடுகள்ல ரொம்ப பிடிச்சது எல்லாருக்கும் திருச்செந்தூராகத்தான் இருக்கும். எல்லா தலங்களும் சிறப்பு, அதுல திருச்செந்தூர் திலகமாக விளங்கக்கூடியது இந்த திருச்செந்தூர். அங்கே முருகப்பெருமான் செந்நிறமாக செக்கச்செவேன்னு இருப்பாரான். முருகப்பெருமான் சிவபெருமான் எப்படி செக்கச்செவேன்னு இருக்காரோ அதே மாதிரி முருகப்பெருமானுடைய தன்மையும் செக்கச்செவேன்னு. ஏன்னா சாமி தானே அவரு குழந்தையா இருக்காரு. இப்ப முருகப்பெருமான் குழந்தையா இருந்தா அப்ப அவரு குழந்தையில என்ன வடிவம் இருக்கோ அதே போல வளர்ந்தாலும் அதே நிறமாத்தான் இருப்பாங்க. அப்ப செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்
எப்படி சிவபெருமான் பிறப்பு இறப்பு இல்லையோ அதே போல முருகப்பெருமான் சொல்லும் போதும் பிறப்பு இறப்பு இல்லாதவர் முருகப்பெருமான். அப்ப சாமியை தான் முருகராக வந்திருக்கு. செம்மான் மகளை திருடும் திருடன். சிவபெருமானுக்கு பூத்திருடன் பேரு. பூவை மறைச்சிட்டாரா? திருமால் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பூவை சாமி மறைத்தார், அதனால சாமிக்கு பூத்திருடன். ஆனா கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் திருடன். வெண்ணெய் திருடுவாரா? வெண்ணெய் திருடன். ஆனா முருகப்பெருமான் வெண்ணையே திருடிட்டாராம். வெண்ணையே தூக்கிட்டு போயிட்டாரு, வள்ளியை தூக்கிட்டு போனதுனால முருகப்பெருமானுக்கு பெண் திருடன் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முருகப்பெருமான் அங்கே செந்நிறமாக விளங்கி அங்கே உரைகின்ற இடம் என்பதால் அது செந்தில் என்று பெயராகியது. செந்தில் ஆண்டவர்னு சொல்றோம்ல, செந்நிறமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே உறைவிடமாக இருக்கின்ற தலம் இந்த திருச்செந்தூர். அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூரை காசிநாத சுவாமி, மௌனசாமி, ஆறுமுகசாமி என்கின்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த கோயில் கட்டுவதற்கே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த மூவர் சமாதி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், அந்த கோயிலுக்கு பக்கத்துல, அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா மூவர் சமாதி போயிருக்கீங்களா? போனது இல்லையா? திருச்செந்தூர் போனாங்க பஸ் ஸ்டாண்ட், நீங்க பஸ் ஏறதுக்கு முன்னாடி அங்க தரிசனம் பண்ணிட்டு நீங்க சிவலிங்கமா வச்சுப்பாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, அந்த கடற்கரை யோகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலம் இந்த திருச்செந்தூர். இங்கே கடல் அலை ஓய்வதே இல்லை, எந்த நேரமும் கடலுடைய அலைகள் வந்து கொண்டே இருக்கும். இது எல்லா தலமும் மலை சார்ந்த இடமாக இருக்கும். முருகப்பெருமானுடைய தலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மலை சார்ந்த இடமா தான் இருக்கும். ஒவ்வொன்றும் 700, 800, 1500 படிகளா இருக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதப்படும். அப்படி இந்த சேத்திரம் மட்டும் கடல் சார்ந்த இடமாக கடலோரமா இருக்காரு சுவாமி திருச்செந்தூர். அப்போ சுனாமி வந்தது பார்த்திருக்கீங்களா? வரும்போது எல்லா ஊர் கடலும் அடிச்சு மேல வந்தது. ஆனா திருச்செந்தூர்ல போது கடல் வந்து உள்வாங்கியது, 1 கிலோமீட்டருக்கு உள்வாங்கிச்சு. அப்போ எவ்வளவு பவர்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த திருச்செந்தூர். இந்த தளத்துல வச்சுதான் அடைநாத பெருமான் பாடுறாரு, ஒவ்வொருவருடைய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய வலிமை முருகப்பெருமானுடைய திருவடிக்கு உண்டு அப்படின்னாரு. இப்ப எழுதுனதை அழிக்கிறதுக்கு என்ன வேணும்? ரப்பர் வேணுமா? ரப்பர் இருந்தால் தானே அழிக்க முடியும். பெருமா தலையில் எழுதிடுவாரு, நீ இதை அனுபவிப்ப போடா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதை மாற்றி அமைக்கக்கூடிய பவர் அந்த அழிரப்பர் முருகப்பெருமானுடைய திருவடியில இருக்கு அப்படின்னு சொல்லி கந்தர் அலங்காரத்துல சொல்றாரு. செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் பொழில், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மயிலோன், வேல்பட்டு அழிந்தது அதன் வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால் பட்டு அழிந்தது எந்தன் தலைமையில் அயன் கையெழுத்தே. அயன்னா யாரு? பிரம்மா. அவனுடைய கையெழுத்து யாரு கையில் இருக்கு? முருகனுடைய திருவடியில். செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் பொழில், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மயிலோன், வேல்பட்டு அழிந்தது அதன் சூரனும் வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது எந்தன் தலைமையில் அயன் கையெழுத்து. இப்படி சொல்றாரு பார்த்துக்கோங்க அந்த பாட்டுல. அப்ப அதை அழிக்கக்கூடிய ரப்பர் யார்கிட்ட இருக்கு? அவன் கால்பட்டு, கால் என்னது? திருவடி பட்டு அழிந்தது யாருடைய கையெழுத்து? அயனுடைய கையெழுத்து. அயன்னா பிரம்மாவுடைய கையெழுத்தே அழிக்கக்கூடிய ரப்பர் முருகப்பெருமானுடைய திருவடியில் உள்ளது என்று இந்த இடத்துல சொல்றாரு. இப்படிப்பட்ட வேல்பட்டு அழிந்தது அதன் வேலையும் சூரனும் வெறுப்பும். சூலாயுதம் இருக்கா? வேலாயுதம் இருக்கா? வேலாயுதம் என்ன செய்யும் அப்படின்னா அது வேலையும் சூரனும் வெறுப்பும். அது என்னாச்சு? கிரௌஞ்சமலை அழித்தது, தாரகாசுரனை வதம் செய்தது, சிங்கமுகேஸ்வரனை வதம் செய்தது, கடைசி இறுதியாக சூரபத்மனையும் வதம் செய்து அவர்களை சேவலும் மயிலுமாக ஆக்கியது. அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு. வாங்க சார், அவங்க உட்காருங்க சார். அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு இந்த அம்மா லேசா அங்க இருக்காங்களா? சரி. அவன் கால்பட்டு அழிந்தது எந்தன் தலைவி என் கையெழுத்தே அப்படின்னாரு அருமையான. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய
தலம் இந்த திருச்செந்தூர். அங்க வச்சுதான் பாடியிருக்காரு அருணைநாத பெருமான். செயல்பட்டு அழிந்தது திரு செந்தில் வயல் பொழில். அங்கெல்லாம் அப்ப வயல் அப்படி இருந்திருக்கு திருச்செந்தூர்ல. இப்ப எங்கேயும் வயலே பார்க்க முடியாது, எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு திருச்செந்தூர்ல. எங்க பார்த்தாலும் வீடுகளாக தான் இருக்கும், வயலே காணும். வயல் பொழில்காரு, பொழில் சோலைகள்லாம் அங்க இருந்திருக்கு திருச்செந்தூர்ல. இப்ப அது இல்லை. மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலும் வேல்பட்டு அழிந்தது கடைசி அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைவேல் அயன் கையன். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் திருச்செந்தூர். அங்கே பன்னீர் அலையில தான் விபூதி கொடுப்பாங்க. அதை நீங்க வாங்கி பூசினீங்கன்னா உங்களுக்கு ஞானம் உண்டாகும். அந்த காலத்துலலாம் திருச்செந்தூர் திருக்கோயிலை கட்டும்போது அங்கே தம்பிரான் சுவாமிகள், திருவாவூர்துறையில் இருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு கூலி கொடுப்பதற்காக பன்னீர் இலையில விபூதி வச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் விபூதி வழங்குவாங்க. இதை கொண்டு போய் வீட்டில் போய் திறந்து பாருங்க அப்படின்னா, அது வீட்டில் போய் திறந்து பார்த்தா அவங்களுடைய கூலி அதில் இருக்குமா. முன்னாடி திருநீரா இருக்கும், வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்களுடைய கூலி அந்த பன்னீர் இலையில இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலம் திருச்செந்தூர். சாமி இந்த தலத்திற்கு எப்பொழுது வந்தார் என்று சொன்னால், சூரபத்மன் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தான். சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருந்தான். எப்படியாவது சிவபெருமானிடமிருந்து வரம் வாங்க வேண்டும் என்று கடும் தவம் புரிந்தான். ஊசி நுனியில் இருந்து தவம் செய்தான். சிவபெருமான் காட்சி கொடுக்கல. அப்ப அவருடைய தம்பி சிங்கமோசன் மிகுந்த பற்று கொண்டு, இறைவன் மேல் மிகுந்த பற்று கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு காட்சி கொடுத்தார் சாமி. இப்ப அங்கங்களெல்லாம் வெட்டி வெட்டி போட்டு இறந்தே போயிட்டான் சூரபத்மன். தவம் செய்து தன் ஒவ்வொரு அங்கங்களையும் வெட்டி போட்டான், இறந்து. இப்ப அவ தம்பிக்கு காட்சி கொடுக்கும்போது சாமி என்ன சொன்னாரு, எப்போ எது வேணாலும் கேளு அப்படின்னாரு சிங்கமோசரன்ட்ட. சிங்கமோசரன் சொன்னா, சாமி முதல்ல என்ன கேட்டான், உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்டதும், எங்க அண்ணன் உயிரோட இறந்து வரணும் அப்படின்னு. அவ அண்ணன் யாரு? சூரபத்மன். அவர் இறந்து கிடக்காரா, அங்கங்கெல்லாம் வெட்டி போட்டு கிடக்காரா, எரிச்சு வந்தார். வேற ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னு சாமி கேட்டார். எப்பயுமே பாத்தீங்கன்னா சாமி ஒரு வரத்தோட விட்டுற மாட்டார். இன்னும் உனக்கு என்னென்ன உலகத்துல அனுபவிக்க வேண்டியிருக்குமோ வேற எது வேணாலும் கேளுன்னு சொல்லுவார் சாமி. எப்பயுமே ஒரு வரத்தோட பட்டிருக்கும். அப்படிதான் காரைக்கிழமையாட்டையும் கேட்டாரு, என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி காரைக்கிழமையாட்ட கேட்டும்போது, இரவாத இன்ப அன்பு அப்படின்னாங்க. முதல் வர என்ன கேட்டாங்க, இரவாத இன்ப அன்பு. அந்த அன்புக்கு இறப்பே இருக்கக்கூடாது சாமி, அப்படிப்பட்ட வர வேண்டும் என்று கேட்டதும், வேற என்னமா வேணும்னு சிவபெருமான் கேட்டாரு. அப்ப பிறவாமை வேண்டும் அப்படின்னு ரெண்டாவது வரம் கேட்டாங்க. வேற ஏதாவது வேணுமா, மீண்டும் பிறந்தால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், வேற எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அப்படி மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னு அடுத்த வரையில சொன்னார். உன் திருவடிக்கிலே இருந்து அடியன் பாடிக்கிட்டே இருக்கணும், நீ நடனம் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டதும், இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல திரு ஆலங்காட்டுலாம் போனீங்கன்னா அம்மா பாடிக்கிட்டே இருப்பாங்க, சிவபெருமான் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுலயே திருவாலங்காடுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள சத்தம் கேட்கும், நடனம் ஆடுற சவுண்டு கேட்கும். வெளியில பார்த்தா கேட்காது, உள்ள அம்மா பாடிக்கிட்டே இருப்பாங்க. சாமியோடைய ரொம்ப தூரம் உள்ள தள்ளி வச்சிருப்பாங்க அந்த சிலைய, ரத்தன சபை. சாமி கால் மேல தூக்கி நடனம் ஆடிருப்பார் திரு ஆலங்காட்டுல. அப்படி நீங்க சுத்தி போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், அம்மையார் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்க வச்சுதான் அம்மையார் கேட்டாங்க, இந்த வரத்தெல்லாம் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டில் உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும்போது உன்னை அடியின் கீழ் இருக்க என்றார். இத்தனை வரமும் கேட்டாங்க. அதே போல இப்ப சாமி சிங்கமோசன் கேட்டாரு, என்னப்பா வர வேணும்னு கேட்டாரு. முதல்ல அண்ணன் உயிரோட வரணும்னாங்க. அடுத்து வேற என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாரு. இனிமே எங்க அண்ணன் கேட்பாரு சாமி அப்படின்றாரு. அடுத்த வாரம் என்ன கேட்டாரு, இனிமே எங்க அண்ணன் கேட்டுருவாரு உங்ககிட்ட அப்படின்னது. அவன் கேட்டான் பாருங்க, 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆள வேண்டும் என்று கேட்டான். 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக. அப்ப ஆரம்பிச்சது கந்தபுராணம். அதுக்கப்புறம் கடும் தவம் புரிந்து 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆண்டது பெருசு கிடையாது. தேவர்களை துன்புறுத்தினான், அதுதான் பிரச்சனை. அதனால தேவர்கள் எல்லாம் துன்பம் தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் போய் சென்று முறையிட்டு, பெருமானே ஆதியும்
உருவோடு தொழில் வேறு ஒன்றுமின்றியே பரவியனி அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்களுக்கெல்லாம் வீடு தந்திடும் கருமதே அல்லால் கருணையாவதே என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கினங்க, பெருமானே உனக்கு ஊர் கிடையாது, தொழில் கிடையாது, பேரு கிடையாது, எல்லாமே இந்த உயிர்களுடைய கருணைக்காகத்தான சாமி உனக்குன்னு ஒரு ஒரு உருவம், பேரு இதெல்லாம் வைத்துக் கொள்கின்றாய். சாமிக்கு உருவம் இருக்கா? நாம பார்த்து சகஸ்திரிங்கேஸ்வரானா சகஸ்திரிங்கேஸ்வரா வந்தாலும் செய்வார், வைத்தியநாதா அப்படின்னா வைத்தியநாதரா அந்த இன்ன உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேரம் கொட்டோமோ என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கெனங்க, சாமிக்கு இதுதான் உருவம்னு நம்ம அறிவை கொண்டு சொல்ல முடியாது. அவர் ஆணும் மல்லன் பெண்ணும் மல்லன் அழியும் மல்லன்னே சொல்லிட்டாரு மாணிக்கவாசகர். எல்லாமாவும் இருப்பாரு, உருவமாவும் இருப்பாரு, அருவமாவும் இருப்பாரு, உருவமாவும் இருப்பாரு, அதையும் தாண்டிய சொருவமாவும் இருப்பாரு சாமி. எல்லா தன்மையாவும் இருப்பவர் தான் சிவபெருமான். ஆனா நம்ம எப்படி சிவபெருமான் சொல்றோம் அப்படின்னா, நம்ம நூல்கள்ல அருளாளர்கள் நம்ம சொல்லி இருக்கின்றபடி சிவனெனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாம் ஆகில் அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்ப்படுமே என்று சொல்வதற்கெனங்க, சிவன் என்கின்ற அந்த சொல் என்ன குறிக்கும் அப்படின்னா, சிவன் என்கின்ற சொல் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவன் என்றும் மங்களத்தை தருபவன் என்றும் நன்மை செய்பவன் என்றும், எல்லா உயிருக்கும் நன்மை செய்வது தானே கடவுளா இருக்க முடியும். அப்படி எல்லா உயிருக்கும் நன்மை செய்யக்கூடிய பெருமானாக விளங்கக்கூடியவர் தான் நம்ம சிவன். அப்படி சிவம் தான். ஆனா ஏன் சிவன் சொல்றோம் அப்படின்னா, சிவன் என்பது பன்மையை குறிப்பது, சிவன் என்பது ஒருமையை குறிப்பது, எல்லா உயிருக்கும் அவன் சொந்தக்காரன், அதனால சிவம். அவன் ஒருவனே முழு முதற் பொருள் என்று சொல்வது சிவன். அதனாலதான் அப்பர் சாமி சொன்னாரு, சிவன் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அப்படின்னு அந்த பாடல சொல்றேன். அப்படி சாமி எல்லையில்லாத அருளை உடையவர் சிவபெருமான். அப்படி உருவோடு தொழில் வேறு ஒன்றுமின்றியே பரவியனி அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்களுக்கெல்லாம், எத்தனையோ உயிர்கள், எண்ணிலடங்கா உயிர்கள் இருக்கு, எண்ணவே முடியாத அளவுக்கு உயிர்கள் இருக்கு. ஆனா கடவுள் எத்தனை பேர்னா ஒரு ஆள் தான். ஆனா எப்படி இருக்காரு அப்படின்னா, எல்லா பொருளையும் கலந்துருக்காரு. ஒரு பொருளை மட்டும் கிடையாது, அவர் எல்லா பொருளையும் கலந்துருக்கிறதுனாலதான் எல்லா பொருளும் இயங்குது. எல்லா உயிர்களுள்ளையும் கலந்துருக்கிறதுனாலதான் எல்லா உயிர்களும் இயங்குது. சரி, ஜடப்பொருளையும் இருக்காரா அப்படின்னா, ஜடப்பொருளையும் அவன் கலந்துருக்கவில்லை என்றால் ஜடப்பொருளும் இந்த செவரு இப்படி நிக்காது, சாஞ்சிரும். அறிவுடைய பொருள் அறிவற்ற பொருள் இரண்டையும் இயக்குவோம் யாருன்னா இறைவன். அதனாலதான் முதல்ல நமச்சிவாய வாழ்க சொல்லும் போது இச்சு ஒற்றளபடை அந்த வானா போட்டு துணை எழுத்து போட்டு ஆனா போட்டு வாழ்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது உயிரளபடை. உயிரளபடை ஒற்றளபடை இந்த இரண்டுக்கும், அறிவுடைய பொருளுக்கும் அறிவற்ற பொருளுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு முதல்ல நமச்சிவாய வாழ்கன்னு மாணிக்கவாசக பெருமான் சொன்னார். அப்படி இந்த இடத்த என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் போய் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, சாமி சொன்னார், கைலாயத்துல போய் எல்லாம் கேட்டாங்க. உடனே சாமி சொன்னாப்ப எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அப்ப சொன்னாங்க, சாமி உங்ககிட்ட இருந்து ஒரு புதல்வன் வர வேண்டும், சூரபத்மனை அழிப்பதற்கு ஒரு புதல்வன் உங்களிடம் இருந்து வர வேண்டும், அந்த குழந்தை எப்படி இருக்கணும் நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னு சாமி சொன்னாரு. எப்பயுமே நேயர் விருப்பம் தான், சிவபெருமானுடைய விருப்பம் எதுவுமே கிடையாது. இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ அதை கொடுப்பதுதான் இறைவனுடைய, அதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னதும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நின்னையே நின்பாள் நிகர்க்க என்றார். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நின்னையே நின்பாள் நிகர்க்க என்றார். சாமி அது உங்ககிட்ட இருந்து வரணும், அம்பாள்கிட்ட இருந்து வரக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. யாரு கேட்டா? தேவர்கள்லாம் கேட்டாங்க. உடனே சாமி குந்திக்குள் இட செயற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்குள் நிகர்மை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார். ஏற்கனவே ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்கின்ற 5 முகத்தோடு 6வது முகத்தை எல்லா உயிர்களும், அந்த முகத்தை ஞானிகள் மட்டுமே கண்டு தொழுதார்களாம். அறிஞராய சிந்திக்கும் அப்படின்னா ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்து கொண்டிருந்த அந்த திருமுகத்தை எல்லா உயிர்களும் கண்டு தொலை கொண்டு வந்த முகம் 6 முகமாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த அதோ முகம் என்று பெயர். அப்படி சாமி கொண்டு வந்து, சாமி இந்த நெருப்பு பொரிய பாருங்க, அந்த நெற்றிக்கண்ல இருந்து 6 பொறியாக வெளிவந்ததுமே உடனே வாயு பகவான் அதை தாங்க முடியாம அக்னிகிட்ட கொடுக்க, அக்னி பகவான் தாங்க முடியாம கங்கையில கொண்டு வந்து சேர்க்க, கங்கையில இருந்து நேர சரவணை பொய்கையில கொண்டு வந்து சேர்க்க, கடைசி சாமி 6 முகமா
எங்க இருக்காரு? சரவண பொய்கையில இருக்காரு. அம்பாள் வந்து அப்படி தொட்டாங்க பாருங்க, ஆறுமுகம் இப்படி ஒரே முகமாக ஆகியது. அதுக்கு பேர் கந்தன் என்று பெயர். கந்தன் என்கின்ற சொல்லுக்கு 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும், உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குபவன் என்றும், பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வன் என்கின்ற பல பெயர் உண்டு கந்தன் என்ற சொல்லு. அதனாலதான் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இப்படின்னு கந்தன்கிற பேர்லயே நிறைய நூல்கள் நமக்கு வந்துடும். கந்தன்கிற சொல்லுக்கு அவ்வளவு சிறப்பு. அதனால கந்த புராணம்னே வச்சாங்க. சிவ ரகசியத்தை கந்த புராணம்னே வச்சாங்க. இப்ப முருகப்பெருமான் யாரு? சாட்சாத் சிவபெருமானே. இப்ப என்ன சொன்னாங்க? சாமி நீங்களே குழந்தையாக வர வேண்டும் என்று அந்த தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கினாங்க. இவர் அத்தனை தன்மையும் சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் உண்டு. ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இது எல்லாமாக உள்ளவர் சிவபெருமான் ஒருவரே. பெருமானே நீங்களே குழந்தையாக வர வேண்டும் என்று தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சுவாமி 6 முகமாக வந்து தோன்றினார். அருவும் உருவமும் அனாதியாய் பலவும் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை ஒரு முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் ஆங்கு உலகம். இப்ப சூரியன் உதிக்கான், அப்போ இல்லைன்னு அர்த்தமா? மறுநாள் என்ன செய்யும்? அது உதிக்கத்தான், அது இருக்கத்தான் செய்யுது, மறுநாள் உதிக்கும். அதே போல சாமி 6வது முகம் உள்ள இருக்கு, சிவர் மட்டும் தான் இருக்கு. அது எல்லா உயிரும் கண்டு தொழட்டும். மறுபடியும் சாமி என்ன செஞ்சாரு? அந்த 6வது முகத்தை எல்லாரும் கண்டு தொழ வேண்டும் என்று எடுத்து கொண்டு வந்தார். அப்ப ஏற்கனவே இருக்கிற முகத்தை தான் சாமி கொண்டு வந்த அந்த திருமுகத்துக்கு நாம முருகா என்றும் அதோ முகம் என்றும் நாம கூறுகின்றோம். புரிஞ்சிருச்சா? சரி, அப்படி அந்த அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து தவம் செய்து அவன் தேவர்களை துன்புறுத்தியதும் உடனே இங்கே அசுரர்களுடைய அந்த தன்மையை எடுத்து கூறுவதற்காக திருச்செந்தூர் வந்தார். யாரு? நம்ம தேவகுருவாக வழங்கக்கூடிய தேவ பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வியாழ பகவான் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் இங்க திருச்செந்தூர்ல வந்து முருகப்பெருமான் இங்கே வந்து போருக்கு வரும்போது அசுரருடைய தன்மை முழுவதையும் எடுத்து இங்க வச்சுதான் வளர்க்கினார். எங்க? திருச்செந்தூர். அப்படிப்பட்ட ஒரு இடம் திருச்செந்தூர். 2வது வெற்றி வாகை சூடிய இடமும் திருச்செந்தூர். அப்படி ஒரு முக்கியமான ஒரு தலம் தான் இந்த திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரை வச்சு ஒரு தல புராணம் யார் மூலியமாக முருகப்பெருமான் அருளினார் என்றால், இந்த வென்றி மாலை கவிராயர் என்ற ஒரு அருளாளர் மூலியமாக இந்த திருச்செந்தூர் புராணத்தை அவர் இயற்றிய ஒரு வரலாறை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வென்றி மாலை கவிராயர் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நாடு அப்படின்னா, இது வந்து ஒரு பாண்டிய நாடு. தமிழ்நாட்டுல பல தலங்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் மட்டும் திலகமாக விளங்கக்கூடியது. நெத்தியில பொட்டு வைக்கும் பார்த்தீங்களா, உடம்புல எல்லா அங்கங்கள் இருந்தாலும் அந்த நெத்தியில பொட்டு வச்சா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்லாம பிளாட்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நெற்றியில திருநீர் இல்லைன்னா குங்குமம் வச்சாதான் அந்த நெற்றிக்கு அழகு. அதுபோல எத்தனை தலங்கள் இருந்தாலும் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருந்தாலும் கூட திருச்செந்தூர் எல்லாருக்கும் பிடிச்ச தலமா இருக்கும். அப்படி திலகம் போல விளங்குவது திருச்செந்தூர். அப்படி சாமி அங்கே அற்புதமாக அழகாக அங்கே விளங்கி தோன்றுகின்றார். திருவடி சேத்திரம் எத்தனையோ பேர்களுக்கு நம்ம குமரகுருவரை இங்க பேச வைத்த தலம். 5 வயதுல பேச முடியாத இருந்த குமரகுருவரை பேச வைத்த தலம் இது. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. சாமி அங்கே எப்படி கருணையோடு அங்கே வீட்டிருக்கின்றார் என்று நம்ம திருப்பூர்ல எல்லாம் நிறைய பதிகத்துல எல்லாம் பாடியிருப்போம். விரல் மாறடைந்து மலர் வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கோர குறவானர் குந்தில் உரை வேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர. அப்ப கொடிதான துன்பங்கள்லாம் திருச்செந்தூருக்கு போனா என்ன ஆயிரும்? அப்படி சொல்றாரு பாட்டுல. 2வது அடியாருடைய இடையூறுகள் எல்லாம் கலைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் திருச்செந்தூர் விளங்குகின்றது. அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் பாடுறார். அப்படிப்பட்ட ஒரு இடமாகவும் திருச்செந்தூர் விளங்கு. நம்ம ரூல்ஸ் படி அவங்க சொன்ன மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வந்து புராணம் ஆரம்பிப்போம்னாங்க. நம்ம எப்போ போறோம்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த வாரம் பெங்களூரு, அடுத்த வாரம் திருவாவடுதுறை டீச் எடுக்கிறதுக்கு எல்லாம் போனோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் நமக்கு ப்ரோக்ராம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம இப்பக்குள்ள திருச்செந்தூர் போற மாதிரி தெரியல. ஊழல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம திருச்செந்தூருக்கு கட்டாயமா திருவருளால போயிட்டு வந்தோம். அப்படி
இது இரண்டாவது படை வீடு தெரியுங்களா? திருச்செந்தூர் வந்து முதல் படை வீடு என்னது? திருப்பரங்குன்றம். இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர். மூன்றாவது படை வீடு திரு ஆவினன்குடி என்கின்ற பழனி. நான்காவது படை வீடு சுவாமிமலை. ஐந்தாவது படை வீடு குன்றுதோர் ஆடலாக விளங்கக்கூடிய திரு தணிகை மலை. ஆறாவது படை வீடாக விளங்கக்கூடியது பழமுதிர் சோலை. ஏற்கனவே 6 பதியத்துக்கும் நம்ம விளக்கம் பார்த்தோம். இந்த இரண்டாவது படை வீடு இங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கே பூசிக்கக்கூடிய அந்தர்கள் எத்தனை பேருன்னா 2000 பேர். இப்ப சிதம்பரத்தை பூசிக்கக்கூடிய அந்தர்கள் எத்தனை பேரு? 3000 அந்தணர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தில்லைவாழ் அந்தணர்கள் எத்தனை பேரு? 3000 அந்தணர்கள். 3000 தீட்சிதர்களை தான் நம்ம அந்தணர்கள் என்று கூறுகிறோம். அதே போல திருச்செந்தூர்ல அந்த காலத்துல எத்தனை பேர் பூசிச்சிருக்காங்க அப்படின்னா 2000 பேர் பூசிச்சிருக்காங்க. 2000 பேர். அந்த 2000 பேர்ல ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா இந்த வெண்டிமாலை கைவிரர். அதுல திரி சுதந்திரர் என்று இவர்கள் இந்த 2000 பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா திரி சுதந்திரர்கள் என்று பெயர். முருகப்பெருமானை பூசிக்கின்ற இந்த அந்தணர்களுக்கு திரி சுதந்திரர்கள் என்று பெயர். அதுல ஒரு அந்தணர்களுக்கு மகனாக திகழ்ந்தவர் தான் இந்த வெண்டிமாலை கைவிரர். ஆனா ஆரம்பத்துல அவர் பேரு இல்ல. ஆனா இவர் புராணம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் இவருடைய பேர் வெண்டிமாலை கவிராயர் என்ற பெயர் கடைசி வரைக்கும் நிலை பெற்று விளங்கியது. ஆனா பெற்றோர்கள் வைத்த பேர் வந்து நிலை பெற்று விளங்கல. அது என்ன பேர்னே நூல்கள்ல சொல்லப்படல. சில இடங்களை பார்த்தீங்கன்னா இப்ப அப்பர் சுவாமிகளுக்கு எடுத்துட்டீங்கன்னா அவங்க தாய் தகப்பனார் வச்ச பேரு மருள்நீக்கியார். ஆனா அந்த பேர் நிலை பெற்று விளங்கல. ஆனா சிவபெருமான் வச்ச பேரு திருநாவுக்கரசர் இப்பயும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நிலை பெற்று விளங்கியது. அது மாதிரி திரு ஞானசம்பந்த பெருமான் வைத்த அப்பர் என்கின்ற பேரு இப்பயும். அப்ப சாமி வச்ச பேரும் அடியார் வச்ச பேரையும் நம்ம இப்பயும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதுல அருந்தவ மிக்க ஒரு அந்தணருக்கு மகனாக திகழ்ந்தவர் தான் இவரு. இவருக்கு வந்து மற்ற கல்விகள்லாம் இவருக்கு என்ன உடன்பாடு இல்லை, அவ்வளவா படிக்கல. ஆனாலும் முருகப்பெருமான் மேல மிகுந்த பற்று கொண்டு விளங்கினார் வெண்டிமாலை கவிராயர். எந்த நேரமும் சாமி மேல தியானம் அப்படின்னு அப்படியே போயிடுவாரு. சாமியை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு என்ன, இவர் சரி சாமி மேல மிகுந்த பற்றா இருக்காருன்னு சொல்லி கோயில்ல என்ன செஞ்சாங்க, அந்த இது இருக்கு பாருங்க மடப்பள்ளியில சேர்த்தாங்க. யார? வெண்டிமாலை கவிராயர். அங்க சாமிக்கு நிவேதனத்துக்கு வேலைக்கு கரெக்டா அந்த கால சந்திக்கு, மதிய உச்சி காலத்துக்கு, சாயரட்சிக்கு, அப்புறம் இரவுக்கு, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், சாமிக்கு வேலைக்கு நைவேத்தியம் கொடுக்கணும். நைவேத்தியம் சாமிக்கு கொடுக்கலாமா? சாமி அதை ஏத்துக்குவாரா? எப்படி ஏத்துக்குவாரு? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சாமி எப்படி நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு. இப்ப நீங்க எங்க பாக்குறீங்க, சகஸ்திரலிங்கேசன் பாக்குறீங்க, பார்த்து என்ன செய்றீங்க, உள்வாங்கிக்கிறீங்களா? அதே போல சாமிக்கு காட்டினது நெய்வேத்தியத்தை சாமி என்ன செய்வாரு, நீங்க காட்டினாலே போதும் சிவபெருமான் அதுல ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இன்னொன்னு, சாமி வந்து சங்கல்பத்திலே எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். நம்மள மாதிரி இல்ல எடுத்துதான் சாப்பிடணும் இல்ல, அவர் சங்கல்பத்திலே என்ன செஞ்சிருவாரு, அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சாமி. அப்படி இந்த மடப்புல அவர் வேலை செஞ்சதும் எந்த வேறும் சாமி பற்றிய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். முருகப்பெருமான் மேல அப்படியே ஆழ்ந்த பக்தி கொண்டே இருப்பார். ஒரு நாள் திடீர்னு அப்படியே ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டார். முருகப்பெருமான் மேல முழுந்த தியானம் போயிட்டு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்வது முதல்ல வந்து புறத்துல போய்கிட்டே இருக்கும். நீங்க கண்ணை மூடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியானம் எங்கிட்டாவது போய்கிட்டே உலகத்தை நோக்கியே போகும். ஏன் அப்படின்னா நம்ம 90% எதுல இருக்கோம், உலகத்தை நோக்கியே இருக்கின்ற காரணத்தினால் நீங்க கண்ணை மூடுனா எது வரும், சொந்த பந்தங்கள் தான் வருவாங்க, உங்க தெருவு தான் முன்னாடி வரும், நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அதுதான் உங்க முன்னாடி வந்து நிற்கும். அதுலயும் ஒருத்தர் சொன்னாரு, சிவா நான் கண்ணை துறக்கிற கூட கொஞ்சம் நல்லா தெளிவா தான் இருக்கேன், ஆனா கண்ணை மூடுனேன்னா எங்க போறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, அப்படி எங்கேயோ போயிருந்துச்சா. அது அப்புறம் அடின்னு சொன்னேன், நீங்க கண்ணை திறந்து வச்சு சாமி படத்தை எதுக்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணாலும் பண்ணுங்க, இல்ல தியானம் பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி ஒரு நாள் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தை பார்த்தாலுமே அவருக்கு எங்க போயிருது சிந்தனை, எங்கேயே போயிருது. அப்படி தியானம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி நமது அருணகிரிநாத பெருமான் கூட 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து ஆழ்ந்த தியானத்தில் 12 ஆண்டுகள் பேசவே இல்லை. இப்ப எவ்வளவு மௌன நிலையில இருந்திருப்பாரு பாருங்க. அதுக்கு மௌனம் கூட சொல்லக்கூடாது, மௌன நிலைன்னு பேரு.
அதெல்லாம் உடனே எல்லாம் வந்துடாது. சாமிய ரொம்ப சிந்தனை பண்றாள், அது வருடங்கள் போறது கூட தெரியாது. சாமியோட நீங்க ஒண்டிட்டீங்கன்னா எத்தனை வருடம் போகுதுன்னே நம்மளால சொல்ல முடியாது. அப்படி போயிடும். நீங்க அப்படி அதாவது தூங்கி கண்டார் நிலை சிவ லோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் நிலை சிவ யோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் நிலை சிவ போகமும் தன்னுள்ளேன்னு கூட நம்ம திருமூல தேவனார் பாடுவார். இன்னைக்கு அவருடைய குரு பூஜை, திருமூல தேவனாருடைய முக்கியமான குரு பூஜை. இன்னைக்கு அடி நான் அதைத்தான் பேசலாமான்னு நினைச்சேன். இருந்தாலும் புராணத்தை நம்ம அன்னைக்கே ஆரம்பிச்சு தொடங்கல. அதனால ரெண்டாவது நம்ம இன்னுமே என்ன செய்யணும்னா, அந்த வாரத்துல என்ன குரு பூஜை வருதோ அதை ஒரு நாள் நம்ம அடியார் புராணத்தை நம்ம கண்டிப்பா பேசணும். சரிதானா? அந்த நாயனவாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் புராணம் அன்னைக்கு குரு பூஜை வர்ற அன்னைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு புராணம், ஒரு நாளைக்கு சரி அப்படின்னு அப்படிதான் நினைச்சேன். இன்னைக்கு அதை பேசிட்டு நாளைக்கு திருச்செந்தூர் புராணம் ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். இருந்தாலும் நம்ம குரு நாளா இருக்கு, அதனால இன்னைக்கு சாமியை எப்படிப்பட்டவர்? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாருக்கும் முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்வோம் முருகப்பெருமான். முருகப்பெருமான வழிபாடு பண்ணாம வழிபாட்டுல இங்க நம்ம நிலைச்சிருக்க முடியாது. நமக்கு கேட்பாஸ் கொடுக்கிறவரே சாமி தான். அதான் முக்தி தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருவரன் என போதும்னாரு. முக்திக்கு வித்து முருகப்பெருமான். முருகப்பெருமான் யாரு? சாட்சாத் சிவபெருமானே. அடிக்கடி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது கூடாது உடல. சிவபெருமான் வேற இல்ல, முருகர் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல அப்படின்னு திடீர்னு நீங்க என்ன செய்யணும், என்னதான் ஒரு பையன் தானே அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நம்ம நூல்கள் என்ன சொல்லுதுன்னா சிவபெருமானே முருகராக அவர்கிட்ட இருந்தெல்லாம் வரல, அவரே தான் வந்தாரு முருகரா. சரி, அப்படி இந்த தியான நிலையில எந்த நேரமும் வெண்டிமாலைக்கு வர்றாரு. அப்படியே சாமி முருகப்பெருமான் மேல் ஒன்றி 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 வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. கிடைத்த அந்த நேரத்துக்கு அந்த நிவேதனத்தை கொண்டு போய் கால சந்திக்கு, மதிய உச்சி காலத்துக்கு, சாயரட்சிக்கு எல்லா வேலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இப்ப நீங்க சிவபெருமான் வேறல முருகப்பெருமான் வேறலங்கிறது இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க நேரம் நீங்க போங்க, நைட்டு பள்ளியறை பூஜைக்கு போங்க, திருச்செந்தூருக்கு பள்ளியறை பூஜைக்கு போய் ஓதுவார் என்ன பாட்டு பாடுறாரு மட்டும் சொல்லுங்க. என்ன பாட்டு பாடுறாரு சொல்லுங்க. பள்ளியறை பூஜை போனது இல்லையா திருச்செந்தூருக்கு? நீங்க ஒண்ணு, நாங்க போற நேரத்துக்கு போய் வரிசையில தான் 12 மணி நேரம் நிக்கும். 8 கோடி பாட்டு. நீங்க முதல் நாள் போய் தங்குனீங்கன்னா தங்கி நீங்க இருந்து பாருங்க. ஒரு நாள் தங்குனீங்கன்னா நைட்டு பள்ளியறை பூஜையில போய் இருந்து பாருங்க. எப்படி ஓதுவார் பாடுறாரு மட்டும் கேட்டு பாருங்களேன், கண்ணீர் வந்துடும். அப்படி பாடுவாரு ஓதுவார். தேவாரம் பாடுவாரு, பஞ்சபுராணம் பாடுவாரு. முதல்ல பஞ்சபுராணம் பாடினா யாருக்கு பாடுவாங்க? சிவபெருமானுக்கு தானே பாடுவாங்க. அங்க முருகப்பெருமானுக்கு பாடுவாங்க. முருகப்பெருமான் யாரு? சாமி அப்படிங்கிறது அவங்க வேற இல்லைங்கிறது. ரெண்டாவது அங்க சண்டீஸ்வரர் இருக்காரா? சண்டீஸ்வரர் சிவபெருமானுக்கு தானே இருப்பாங்க, முருகப்பெருமானுக்கு இருக்காரா? அப்ப வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல. நீங்க போய் கேட்டு பார்க்கணும். நாங்க இதுக்காகவே போய் பள்ளியறை பூஜைக்கு போவோம். வேகமா அடிச்சு புட்டிச்சு ஓடி போய் பள்ளியறை பூஜையில போய் முன்னாடி போய் உட்காந்துரும். முன்னாடி தீபாவளி அப்பப்ப போய்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஊடால என்னைக்காவது ஒரு நாள் போய்க்கிறேன். ஆனா கட்டாயம் என்ன செஞ்சிடணும், வருஷத்துக்கு ஒருக்கா சிதம்பரம் போயிடணும், திருச்செந்தூர் போயிடணும். முக்கியமான அதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா போய் பார்த்துடணும். அது மாதிரி நாம தீட்சை எடுத்துக்கொண்ட குருநாதரை வருஷத்துக்கு ஒருக்காக கட்டாயமா பார்த்துடணும். குருநாதரையும் சிதம்பரத்தையும் கட்டாயமா வருஷத்துக்கு ஒருக்காவது போய் பார்த்துடணும். ரூல்ஸ் படி தினசரி பார்க்கணும். ஆனா தூரத்துல இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒருக்காவது குருநாதரை போய் நாம் தீட்சை எடுத்துக்கொண்ட குருநாதரை போய் பார்த்து சிதம்பரத்தையும் போய் தரிசனம் பண்ணி வர வேண்டும். அப்படிப்பட்ட தியானத்தில் ஆழ்ந்தார் யாரு? வெண்டிமாலை தவிராய். தியானம் அப்படியே நாளுக்கு நாள் கொஞ்சம் நாள் ஆக 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 அப்படி நீடிச்சுட்டே போச்சு. முதல்ல சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அரைநாதரே சொல்றாரு, என்னால ஒரு 1/2 நிமிஷம் என்னால தியானம் பண்ண முடியலையே சாமி அப்படின்னாரு. 1/2 நிமிஷத்துல ஆரம்பிச்சவரு நாள் ஆக 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 அப்படியே நெடுநேரம் ஆகியது வெண்டிமாலை தவிர. இப்ப அதிக கவனம் இறைவன் மேல செலுத்தினதும் இப்ப நிவேதனத்தை விட்டுட்டாரு. இங்க காலத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நிவேதனம் எங்க எங்க எங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரு சாமியோட ஒண்டிட்டார். திடீர்னு ஒரு சவுண்டு கேக்கு, எல்லாரும் நிவேதம் எங்க எங்க எங்கன்னு கேட்டதும் கண்ணை முழிச்சு பார்த்தாரோ இல்லையோ, காலதமா ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிவேதனத்தை எடுத்துட்டு போகணும் எல்லாரும் சத்தம் போடுறாங்க.
இப்படி பண்ணிட்டியே வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல தண்டம் கொடுப்பாங்க. லேட்டா கொண்டு வந்துட்டோம்னா கட்டி வச்சு அடிப்பாங்க. அப்படி கட்டி வச்சுலாம் அடி வாங்கியிருக்காரு வெண்டிமாலை கவிராஜ். அந்த காலத்துல அப்படி ஒரு தண்டனை, கட்டி வச்சு அடிப்பது. காலத்துக்கு கொடுக்காதனால உடனே அந்த வேதனை தாங்க முடியாம வெண்டிமாலை கவிராஜ் என்ன பண்ணாரு, நேர கடற்கரைக்கு போயிட்டாரு. நேர கடற்கரையில போய் அப்படியே நம்ம இனிமேல் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று நினைப்பார். எல்லாமே அப்படித்தான். ஒரு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நிமிஷம் தான் மனம் நினைக்கிற நேரம் தான் என்ன செய்வோம்னு அவங்களுக்கே தெரியாது. தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நிலவு கூட சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, திடீர்னு தற்கொலையே பண்ணிடுவாங்க. அந்த மனம் நினைக்கிற ஒரு செகண்ட் தான். ஆனா தற்கொலை பண்ணா என்ன ஆகும், மறுபடியும் மனித பிறவி வராது என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். மனித பிறவி இப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டான். என்னன்னா ஒரே குடி, அதனால தற்கொலை பண்ணிட்டு வந்து பேசுவானா இந்த பையன் வந்து தற்கொலை பண்ணிட்டு அவன் வீட்டுக்காரங்கிட்ட வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னால தாங்க முடியல அப்படின்னு நானா, தெரியாம நான் தற்கொலை பண்ணிட்டேன், என்னால தாங்க முடியல. இப்ப சாமி ஒரு 80 வயசு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, 40லே சில பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க, மீதி 40 வருஷமும் பேயா அலையணும். மனித பிறவி வருவது ரொம்ப கஷ்டம். சிவபெருமானா பார்த்து ஏதாவது பண்ணாதான் உண்டு. சாமி பார்த்து கருணை கொண்டு, ஆனா சாமி கருணையே வடிவானவர் கொடுப்பாரு, ஆனா அது கொஞ்சம் காலங்களாகும். அதனாலதான் என்ன செய்யக்கூடாது, தற்கொலை எந்த உயிரும் பண்ணக்கூடாது. ஆனா அதையும் மீறி ஒருத்தர் போனாரு, அருணைநாத பெருமான். எங்க போனாரு, கோபுரத்தின் உச்சியில இருந்து போய் விழ போனாரு. ஏன்னா நானும் ஓர் பெண் தான் அங்க அந்த ஒரு உபதேசத்தை மட்டும் கேட்டாரு, அடுத்த நிமிஷமே நேர போய் விழ போயிட்டாரு. ஏன்னா பெண்கள் மேல் மிகுந்த பட்டுக்கொண்டு இருந்த காரணத்தினால் அந்த மோகம் நம்ம இப்படி அவங்க அக்கா இத்தனைக்கும் அவங்க அக்கா சொல்றாங்க நானும் ஓர் பெண் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டதுமே நேரா இனிமே வாழ்வதற்கு தகுதி இல்லை, இதனால என்ன ஆயிட்டாலும் பரவாயில்லன்னு போய் உழவு பண்ணாரு. முருகப்பெருமான் போய் தாங்கி பிடித்தார். உடனே சாமி நான் எதுக்குமே ஆகாதவன், எதுக்குமே உதவாதவன், இந்த பூமியில இருப்பதே பாரம், என்னை ஏன் தடுத்தீங்க அப்படின்னு முருகப்பெருமான்ட்ட கேட்டார். அப்ப சாமி சொன்னாரு, நீ நிலை தடுமாறிய காலத்திலும் கூட உன்னுடைய வழிபாடை நீ விடாமல் செய்த காரணத்தினால் உன்னை தடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாகியது அப்படின்னு முருகப்பெருமான் அவரை பார்த்து சொன்னார். யாரை பார்த்து, அருணைநாத சாமி. அப்ப அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன அப்படின்னாரு, சும்மா இரு சொல்லற. இந்த ஒரு உபதேசம் தான். சும்மாவே இருந்தாரு, எதையுமே பேசல. 12 ஆண்டுகள் கழித்து முருகப்பெருமானே அவர் நாவினில் வேலினால் எழுதி முத்து முத்தாக பாட வைத்தார் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட அருமையான ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகியது. அதே போல இங்க எல்லாத்தையும் வெறுத்து கடல்ல போய் உள்ள போயிட்டாரு. யாரு, வெண்டிமாலை கவிராஜ் போறாரு, விழுறாரு. எப்படியாவது உள்ள போய் விழுந்துருன்னு தான் பாக்குறாரு. ஆனா அவருடைய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, கடல் அப்படியே அடித்தாள், கடல் அடிச்சு அப்படியே வெளியில கொண்டு வந்து அவரை போட்டுருது. கடலை கூட நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே சுவாமி அங்கிருந்து ஒரு அசரீரி வாக்கு அங்கேயே கேட்டார், உனக்கு ஒரு வேலை இருக்கின்றது. யாருக்கு, வெண்டிமாலை கவிராஜ் பார்த்து சுவாமி சொன்னார், ஒரு வேலை இருக்கிறது, நீ திருச்செந்தூர் புராணத்தை நீ ஏற்றுவாயாக, வடமொழி இருக்கக்கூடிய அந்த புராணத்தை நீ தமிழில் ஏற்றுவாயாக. அதற்கு நீ கிருஷ்ண சாஸ்திரியை போய் சென்று பார். செவலூர் என்கின்ற செவலூர் ஊர், அங்க பக்கத்துல செவலூர் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல கிருஷ்ண சாஸ்திரி என்பவரை போய் நீ பார். அவர் உனக்கு வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த புராணத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பார், அதை நீ தமிழில் பாடுவாயாக என்று முருகப்பெருமான் அவரிடம் சொன்னார். யார்கிட்ட, வெண்டிமாலை கவிராஜிடம் சொன்னார். உடனே அப்படியே எந்திரிச்சதும் உடனே நேரா போனாரு. எங்க போனாரு, செவலூருக்கு போனாரு. அங்க முருகப்பெருமான் அவருடைய கணவனையும் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி திருச்செந்தூர் புராணத்தை ஏற்றுவதற்கு ஒருவர் வருவார், அவருக்கு நீ வடமொழியில் இருக்கக்கூடியதை எடுத்து அவருக்கு உபதேசம் செய்வாயாக என்று இந்த கிருஷ்ண சாஸ்திரியை பார்த்து முருகப்பெருமான் அவருடைய கடவுள் சொன்னார். இப்ப கனவுலாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா கனவுலாம் எதுவுமே பொய் கிடையாது. இப்ப நீங்க கனவுல ஒண்ணு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிறவில நீங்க அதை என்ன செஞ்சிருப்பீங்க, அதை அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப மாடு வந்து முட்டுதுன்னு வச்சுக்கோங்க கனவுல. இப்ப உண்மையிலே மாடு வந்து முட்டுனா நம்மளால தாங்க முடியுமா, முடியாது. அப்ப சாமி என்ன செய்வாராம்,
கனவுலே சில வினைகள் எல்லாம் கழிப்பாராம். அதுல வந்து உணர்ச்சி இருக்கும். கனவுல வந்து என்ன இருக்கும்? உணர்ச்சி இருக்கும். முற்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங் திடீர்னு அப்பாடா ஒண்ணும் இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு என்ன செய்வான், எதிர்ச்சுட்டு அப்பாடம் மாடு முட்டலையா பாத்தீங்கன்னா ஜுராசி பார்க்கே நீங்க வந்து கடிக்கி அப்படின்னு சொல்ற ஆளெல்லாம் பார்த்திருக்கேன். அந்த படம் போய் பார்த்துட்டு வந்து என்ன காலையில கேட்டா சுராசி பார்த்து நீ கடிச்சிச்சு அப்படின்னு சொல்ற ஆளுகள்லாம் பார்த்துட்டு மாடு முட்டுற மாதிரி பேய் அடிக்கிற மாதிரி எல்லாம் கனவு கண்டிருக்காங்க சில பேர். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன் அடியதே ஆரம்பத்துல ஒரு காலத்துல நினைச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் எதுக்காகனா நான் உண்மையில நம்மளால தாங்க முடியாது என்பதற்காக கனவுலே சாமி என்ன பண்றாரு, பல வினைகளை நமக்கு கனவு மூலியமாக தீர்ப்பார். இப்போ ஒருத்தர் ரொம்ப பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் சூழ்நிலை அந்த பிறவில அவனால பணக்காரன் ஆக முடியலன்னு வச்சுக்கோங்க, சாமி என்ன பண்ணுவாரு, கனவுலே அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுவான். கனவுலே பெரிய மாட மாளிகைகள் எங்க போனாலும் கார்ல போறதும் வர்றதும், கனவுல இருந்து பிறந்து இறக்குற வரைக்கும் என்ன பண்ணிடுவான், கனவுல எல்லாம் முடிஞ்சிடும். கனவுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் நினைப்பீங்க, ஆனா செகண்ட்ல நடக்குமா கனவுலாம். நீங்க இரவு முழுவதும் நீங்க எல்லாம் கனவு காக்க மாட்டீங்க, கரெக்டா எந்திக்கிற நேரத்துல கரெக்டா அந்த ஒரு செகண்ட் தான் திடீர்னு ஒண்ணு என்ன மணி அடிச்சிடும், நீங்க கரைகிறதுக்கு பில்லு கரெக்டா அடிச்சிடும். அந்த 5 மணிக்கு அலாரம் வச்சிருப்பீங்களா, கரெக்டா எழுப்பி விட்டுரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சாமி கனவுல வரும். அவங்க செய்த அந்த தவத்திற்கு இணங்கி சிவபெருமானே என்ன பண்ணுவாரு, கனவில் தோன்றி வந்து அருள் செய்வார். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உறங்கும் போது இறை சிந்தனையோடு உறங்குங்க, டிவி பார்த்துக்கிட்டு உறங்காதீங்க, பேய் படம் பார்த்துட்டு உறங்காதீங்க அப்படின்னு சொல்ற காரணம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இரவு தாங்க பேய் படமா பார்ப்போம் அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க. அப்படிலாம் பார்த்தோம்னா என்ன ஆகும், இரவு பேய் வந்து அடிக்கத்தான் செய்யும். அதுல வந்து வேற இதே கிடையாது. அதனால நாம் உறங்குவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 5 எழுத்தை பஞ்சாட்சரத்தை என்ன செய்யணும், 108 முறையாவது சொல்லி கொண்டுதான் நாம இரவு உறங்க செல்ல வேண்டும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. இரவு உறங்குறதுக்கு முன்னாடி செல்லெல்லாம் தூக்கி எடுத்து உரத்துல வச்சிருங்க. அப்படியே ஆழ்ந்த சிந்தனை பண்ணுங்க, நல்ல சாமி சிந்தனை பண்ணுங்க. எவ்வளவு தூரம் நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு இன்பம். ஏனால் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திலவே. சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு மேலேயே ஒரு இன்பம் வேணும் உலகத்துல, சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல உள்ள இன்பம்லாம் இன்பமா, சிவபெருமானுக்கு மேல ஒரு இன்பமா? தேனினும் இனியன் கட்டிப்பட்ட கருங்கனும் இனியன் இடைமருதன் அப்படின்னு அப்பசாமி சொல்றாரு. எப்படி பெண்ணில் நல்லாளோடும் இனியன், இந்த உலகத்துல பெண் போறாங்களே அந்த பெண்ணோட அழகானவர் சிவபெருமான் அப்படின்னாரு, பெண்ணினும் இனியன் அப்படின்னாரு. இப்ப எப்படி சொல்றாங்க, எப்படி அருளாளர்கள்லாம் இறைவனை அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா. நம்ம மற்ற சமயங்கள் மாதிரி கிடையாது. நம்ம சமயங்கள் என்ன அப்படின்னா, இறைவனை அறிந்து கொண்டே போவது சமயம் கிடையாது, இறைவனை அனுபவிப்பவர் தான் இங்க சாதிச்சவங்க. இறைவனை பற்றி இவர் கடவுளா அவர் கடவுளா இப்படியே தேடிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, விடையே கிடைக்காது. நீங்க இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம அருளாளர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, முழு முதல் பொருள் சிவபெருமான் அப்படின்ட்டாங்க. அதை பிடிச்சுக்கணும். அந்த தெய்வத்துக்கு முதல்ல கற்கணும், அப்புறம் விஷயத்தை கேட்கணும், கற்றல் கேட்டல், அடுத்து சிந்தித்தல், அப்புறம் தெளிதல், அப்புறம் நெட்டை கூடுதல். இப்ப தெளிவா வந்துருச்சு இல்ல, எல்லாருக்குமே தெளிவு வந்துருச்சுல, சிவபெருமான் தான் முழு முதல் பொருள் என்கின்ற தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நடப்பதுதான் நிட்டை கூடுதல் என்று பெயர். நீங்க ரொம்ப சிந்திச்சீங்கன்னா இங்க இதுல வந்து அதான் சொல்லிட்டாரு, சாமியை ரொம்ப என்ன செய்யக்கூடாதான், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, சோதிச்சு சாமியை பார்க்க கூடாது. அதனால நம்ம அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி சோதிக்க வேண்டாம் மிக்கு எங்கள் சுடர் விட்டு எங்கள் ஜோதியை அப்படிங்கிறாரு ஞானசம்பந்தர். அதனால சாமியை ரொம்ப என்ன செய்யக்கூடாது, சோதிச்சு பார்க்க கூடாது, இப்படியா அப்படியான்னு சோதிக்க கூடாது. ஒரு பொருள் அதுல அழுந்தி சிவபெருமான் தான் முழுவதும் பொருள் எல்லா அருளாளரும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணலாமா? அவங்களுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டோம், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, ஓணம் கடந்தன்று பொன்னொழி மண்ணும் தவணை சடைமுடி தாமரையானு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டோம். அப்ப தெளிவா நம்ம சொல்லிட்டாங்க. அப்ப அதன் வழி நாம என்ன செஞ்சிடணும், நடந்து உள்ள போவாங்க. அப்படி நம்ம அருளாளர்கள் சொல்வதற்கு என்னங்க, அப்படியே அந்த நம்முடைய வழிகள் முழுவதையும் அந்த இறைவனை அனுபவிப்பதற்கு தயாராகணும், அறிஞ்சுக்கிட்டே போறதுக்கு கிடையாது. அதனால சொன்னாரு நம்ம மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாரு, கற்றாரையும் யான் வேண்டேன் கற்பனவே இனி அமையும். கற்றது போதும்பா, நீ அதனுடைய இன்னும் என்ன செஞ்சிரு, நடக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னாரு மாணிக்கவாசன். கற்பனவே இனி அமையும், போதும் போதும் படிச்சது போதும், நீ என்ன செஞ்சிரு, இறைவனை அனுபவிக்க தயாராயிரும்.
நம்ம நூலறிவு ரொம்ப முக்கியம். நூலறிவு இல்லாம இறைவனை நம்ம அனுபவிக்க முடியாது. அடிப்படை நூலறிவு. நூலறிவில் கொண்டு நுழைவின் அப்படிம்பாங்க காரைக்கிழமை. நூலறிவு தேவை. அது அபரஞானம் என்று பெயர். அதுக்கு அடுத்து ஒரு ஞானம் இருக்கு, அதுக்கு பேர் பரஞானம் என்று பெயர். அது அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. அந்த அறிவு இருந்தா தான் நம்ம இறைவனை அடைய முடியும். அதுக்கு அடிப்படை இந்த நூலறிவு. இந்த நூலறிவுல என்னெல்லாம் இறைவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நாம நல்லா ஆழ்ந்து தெரிந்து கொண்டு, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் வழி நாம் என்ன செஞ்சிடணும், நடந்து அந்த அனுபவ அறிவை நாம் பெற வேண்டும். அப்படி இரண்டறிவும் ஒரு சேர பெற்றவர்தான் ஞானசம்பந்த பெருமான். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலை என்று சேக்கிழார் சுவாமிகள் கூறுவதற்கிணங்க அப்படிப்பட்ட இருவகை ஞானத்தையும் ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பால் குடித்ததுமே பாடினார். அதே மாதிரி சாமி நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, சோதிக்க கூடாது, சோதிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லா அருளாலுமே சொல்றாங்க. அதனால அதன் வழி நம்ம என்ன செஞ்சிடறோம், நடந்து போக ஆரம்பிச்சோம். இப்ப தெளிவாயிடுச்சா, எல்லாம் சிவபெருமான் தான் முழுமது பொருள் தெரிஞ்சிச்சு. இப்ப அந்த சித்தமதை ஒன்ற வைத்தார், சிவமதை நினைய வைத்தார் என்று அந்த வழியில நாம போக ஆரம்பிச்சோம். அப்படி இப்ப சாமி என்ன பண்ணாரு, கிருஷ்ணசாஸ்திரி சொல்ல ஆரம்பிச்சாரு. இவரை பார்த்துமே எனக்கு கனவுல சாமி சொன்னார் அப்படின்னாரு. இந்த மாதிரி திருச்செந்தூர் புராணத்தை ஏற்றுவதற்கு ஒருவன் வருவான், அவனுக்கு நீ உபதேசம் செய்வாக என்று எனக்கு சாமி கனவுல சொன்னாரு, அது நீங்க தானா அப்படின்னு வெண்டிமாலை கவிராயரை பார்த்து அந்த கிருஷ்ணசாஸ்திரி சொல்லி உள்ளே வரவழைத்து அவருக்கு அந்த புராணத்தை வடமொழியில் இருப்பதை இவருக்கு சொன்னாராம். வடமொழியில சொன்னதுமே இவரை தமிழ்ல மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டார். யாரு, கிட்டத்தட்ட 900 பாடல் எழுதியிருக்காரு திருச்செந்தூர் புராணம். எத்தனை பாடல், 900 பாடல். அதெல்லாம் நமக்கு தெரியுமா, 900 பாடல். இது முதல்ல திருச்செந்தூர் புராணம் இருக்குதா தெரியுமா எல்லாருக்கும்? அடின்னு பாருங்க, லட்சம் போயிருந்தேன் பூக்கடைய வீட்டுக்கு. சரி அடுத்த என்ன புராணம் எடுக்க போறீங்க அப்படின்னாங்க. தெரியல, சாமி என்ன உத்தரவு கொடுக்கார செய்ய வேண்டியது அப்படின்றது. உடனே இருந்தாங்க திருச்செந்தூர் புராணத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கையில கொடுத்து, இவ்வளவு நூல் இருக்கு பாத்துக்கோங்க, இதை நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தாங்க. சரி சாமி எடுத்து நீங்காம பண்ணலாம் நினைச்சது, திடீர்னு சூழ்நிலை வேற மாதிரி மாறினதுனால இன்னைக்கு ஏன் சாமி இப்படி பண்ண வச்சிருக்காருன்னு யோசிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது, இன்னைக்கு முருகப்பெருமான அபிஷேகம் பண்ணி தான் இன்னைக்கு திருச்செந்தூர் புராணத்தை ஆரம்பிக்கணும்னு சாமியோட விருப்பம். மற்ற நேரம் அவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு விநாயகர் முருகர் எல்லாத்தையும் பண்ண வச்சுதான் இன்னைக்கு சாமி இந்த புராணத்தை எடுக்க வச்சிருக்கேன். அப்ப தன்னை அர்ச்சித்து தான் இந்த புராணத்தை எடுக்க வேண்டும் என்று இறைவனுடைய விருப்பம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு குரு நாள். சாமி குருவாய் வருவாய் அருள்வாய் புகன் அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாம் நினைச்சோம், ஆனா குருநாள்ல தான் ஆரம்பிக்கணும்னு இறைவனுடைய விருப்பம். அப்ப இதுல நல்லா தெரியுது. அதனாலதான் ஆரம்பிக்கிறதுமே குருவாய் வருவாய் அருள்வாய். சாமி குருவா எல்லாருக்கும் உபதேசம் செய்து நமக்கு முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்வோம் முருகப்பெருமான் என்பதை நாம மறந்துடக்கூடாது. அப்படி 900 பாடல்கள் என்ன செஞ்சா அவர் சொல்ல 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 தமிழ்ல ஒரு மொழிபெயர்த்து பாடல்களை எழுதினார். அதுல சொல்லாட்சி, பொருளாட்சி, நடை, தொடை, எதுகை, மோனை இதெல்லாம் வச்சு என்ன செய்யறாரு, அந்த 900 பாடல்களையும் இயற்றுகின்றார் வெண்டிமாலை. அன்று முதல் தான் அவருக்கு வெண்டிமாலை கவிராயர்னே பேரு. இந்த கவியெல்லாம் எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சாதாரணமா வராது. அந்த காலத்துல கவி பாடும் புலமை உள்ளவர்கள்லாம் நிறைய இருந்திருக்காங்க. அவை பாட்டி கவிப்படுறீங்களா, அவை, கம்பர், அந்த காலத்துல போட்டி போட்டு நூல்கள்லாம் ஏற்றியிருக்காங்க. இந்த அவையை பார்த்ததும் கம்பருக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை, ஏடி போடுன்னு கூப்பிட்டு பாத்துடணும் அப்படின்னு. அந்த காலத்துல புலமையில திட்டிடணும். இன்னைக்கு இந்த அவையை ரொம்ப நம்ம எங்கனாலும் காசுக்கு பாடினோம்னா இது கூழுக்கு பாடிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, காசுக்கு கம்பன் கூழுக்கு அவைன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி புலமையில ஒரு காலடி 4 இலை பந்தல் அடி அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டார். ஒரு காலடி 4 இலை பந்தல் அடி அது என்னன்னு சொல்லி கேட்டதும் இந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், அடி அடி நான் கொண்டு இருக்க அப்படின்னு. ஒரு காலடி, ஒரு தூணு மாதிரி ஒரு காலு, 4 இலை பந்தல் அடி. அதுல இலைய எப்படி இருக்குமா, 4 இலையா புரியுமா, அது என்ன இலைங்கிறத முடிவுல சொல்றாரு. அதுக்கு பதில் அந்த அம்மா கொடுத்தாங்க. எந்தம்மா, அவை பாட்டி.
வாடி போடி நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு பாரு உடே அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு வந்து கோவம். 8.25 லட்சணமே அப்படின்றது. 8.25 லட்சம். ஏவதேரும் பரியே பெரியம்மை வாகனமே. ஒண்ணுதான், மட்டில் கூரையில்லா வீடு குலராமந்தன் தூதுவனே. கடைசி வரும், குலராமந்தன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஏடா போடான்னு இந்த அம்மா பொருளை திட்டி தீர்த்துருச்சு. அவர் ஒரு 2 அடி தான் சொன்னாரு, ஒரு 4 அடி 4 12 அடின்னு 7 அடி அடின்னு 2 தடவை சொன்னாரு. இது ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஏடா போடான்னு கூப்பிட்டுருச்சு. என்னது அது, சரி ஏடா போடான்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அதுல அந்த மேல உள்ள வார்த்தையை பாத்தீங்கன்னா 8.25 லட்சணம் என்ன அர்த்தம், 8 காலு. அது தமிழ்ல வந்து ஆனா, 8ங்கிறதுக்கு ஆனா, காலுங்கிறதுக்கு வானா. ஆனா அவலட்சணமே முதற்கதுமே, ஆனா அவலட்சணமே முதல் திட்டு. 2வது முட்டை இது ஏவதோறும் பையனா அட எருமை மாடு. 2வது வந்து 3வது பெரியம்மை வாகனம் எது, மூலியோட வாகனம் எது, அட கழுதையேன்னு அர்த்தம். அடுத்து மட்டில் கூரையில்லா வீடு அப்படின்னு என்ன அர்த்தம், கூரை இல்லாத ஒரு குட்டியை செய்வது, அது கஷ்டத்துட்டு குட்டியை செய்வது. அந்த காலத்துல கவியில எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, திட்ட கூட கவியை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து குலராமன் தூதுவனே, எது தூது போனது, அட குரங்கேன்னு அடுத்து திட்டு. கடைசி ஆரையடா சொன்னாயடா, அட அரைக்கீரையை தாண்டா சொன்ன நீ அப்படின்னு சொல்லி முடிச்சிச்சு. அரைக்கீரை அப்படித்தான் இருக்குமா, ஒரு தூண் மாதிரி இருந்து அந்த இலை வந்து 4 இலையாக பிரிந்து அது அப்படி கொடி போல படருமா. அது வந்து நீ சொன்னது ஆரைக்கீரை தாண்டா சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதில் அளிச்சது. இப்படிலாம் புலமையில் இருந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம சொக்கநாத பெருமான் அந்த கவி எழுதும்போது சாமி எப்படி கவிதை எழுதி கொடுத்துருக்கா பாருங்க. அந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது எளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை கூண்களின் அறியவும் உழவும் நீ அறியும் போய். இப்படி எல்லாம் எழுத முடியுமா, சாமி தவிர வேற யாரும் இந்த மாதிரி எழுத முடியாது. எந்த அருளாளர்களுமே எல்லாம் இன்னொன்னு என்ன, எல்லா அருளாளர்களும் பாடுறதும் சாமி எடுத்து கொடுத்ததுதான். இவங்க புதுசாலாம் ஒண்ணும் பாடல, எல்லாமே சாமி எடுத்து கொடுத்த பாடல், அதை மறந்துடக்கூடாது. அப்ப அவர் குற்றம் சொன்னதுமே என்ன சொன்னாரு, நீ வணங்கக்கூடிய உமையம்மைக்கும் அதே நிலையோ அப்படின்னா பாருங்க. அந்த ஆணவத்துல ஆமா அப்படின்னா பாருங்க, அடுத்த நிமிஷமே சாமி நெற்றிக்கண்ணை கொண்டு எரித்தார். அம்பது ஹேராயில தடவிக்கிட்டு இருந்தாங்க, அவருக்கு இயற்கையிலே அவங்களுக்கு கூந்தல மனம் உண்டு. அதுதான் என்னுடைய வாதம் சொன்னதுமே, அம்மாவுக்கு இதே நிலைதான் பாருங்க. அப்பதான் சாமி நெற்றிக்கண்ணை கொண்டு எரிச்சு பொட்டாமரை குளத்துல போட்டாரு. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரு சாமி கிட்ட, சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆணவத்தினால செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னதும் நீ தமிழ் கற்றுவா அப்படின்னாரு சாமி. யார்கிட்ட, முருகப்பெருமான்கிட்ட போய் தமிழ் கற்று வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கையிலை பாதி காலத்தி பாதி திருமுருங்காற்றுப்படை முருகப்பெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு அதனாலதான் திருமுருங்காற்றுப்படை எழுதினார். யாரு, நக்கீரதேவனார். 5 முகவெண்ணில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று கூட நக்கீரதேவனார் தான் பாடி. முருகா என்றதோ தரமோ அடியார் முடிவேல் இணைத்தால் அருள்வோனே. 2 திருவடியும் முருகா அப்படின்னு சொன்னோம்னா சாமி 2 திருவடியுமே நம்ம தலைமையில இருக்குமா. ஏற்கனவே முருகன் அரும்பரன் மரபின் பெரும்பெயர் முருக அப்படின்னு கூட நக்கீரதேவனார் சொல்றாரு திருமுருங்காற்றுப்படை. முருகா என்னும் நாமங்கள் என்று கூட அன்னைநாத பெருமானும் சொல்றாரு. எல்லா நாமங்களையும் சிறப்பான நாமம் என்ன, முருகா என்கின்ற நாமம். முருகன், குமரன், குகன் என்கின்ற இந்த 3 நாமம் சிறப்புடைய நாமங்கள் என்று அன்னைநாத பெருமான் சொல்றாரு. இப்படி 900 பாடல்களை வென்றிமாலை கவிராய் இயற்றியதும் உடனே அன்று முதல் அவருக்கு வென்றிமாலை கவிராய, வெறும் வென்றிமாலை என்கின்ற பெயரோடு இருந்தவர் இப்ப வென்றிமாலை கவிராயராக 900 பாடலை இயற்றியதுனால அவர் அந்த கிருஷ்ணசாஸ்திரி மூலியமாக அன்னைக்கு இங்க கொடுத்துட்டாங்களா, சரி சரி அங்க உள்ள வச்சு பார்ப்போம். அப்படி 900 பாடல்களை இயற்றினார் வென்றிமாலை கவிராயர். உடனே அந்த பாடல்களை எடுத்துக்கொண்டு நேர செந்திலம்பதியை அடைந்தார். யாரு, நம்ம வென்றிமாலை. அதை எடுத்துட்டு நேரம் எங்க போயிட்டாரு, எப்படியாவது அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து
நம்ம இந்த நூலை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். நல்லது. நூல்ல அரங்கேற்றம் பண்ணுவது சாதாரண அரங்கேற்றம் பண்ணிட முடியாது. ஒரு நூலை எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது, கொண்டு போய் சபையில சேர்த்து அவங்க எல்லாம் குற்றம்லாம் கொண்டு சொல்லுவாங்க. அந்த குற்றத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், வாதிட்டு அது இது இப்படி அப்படின்னு அந்த இதை எடுத்து சொல்லணும். அப்படின்னாதான் அந்த நூல் ஏற்றுக்கொள்ளப்படும். திருக்குறள் ஏற்றும் போது அப்படித்தான். அவை பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அரங்கேற்ற மாதிரி. அதே மாதிரி அந்த காலத்துல சங்க பலகை இருக்கும். அந்த சங்க பலகை யாரு கரெக்டா எழுதியிருக்காங்களோ அது சங்க பலகை இடம் கொடுக்கும், இல்லைன்னா கீழே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரிலாம் மதுரையில இருந்திருக்கு. கவியில அப்படிலாம் திறமையா இருந்திருக்காங்க. அப்படி நூல் அரங்கேற்றம் செய்யும் போது கந்த புராணம் அரங்கேற்றும் போது கச்சியப்ப சிவாச்சாரியும் அப்படித்தான். உடனே அங்க இருந்து ஒருத்தர் குற்றம் சொன்னாரா, இது எப்படி திகட சக்கரம் என்று ஆகியது, திகழ் பிளஸ் சக்கரம், திகட சக்கரம் எப்படி ஆகியது, இல்லு எப்படி வரும், இது வராதே அப்படின்னு எடுத்து கொடுத்தது யாரு, முருகப்பெருமானே அடி எடுத்து கொடுத்தது கந்த புராணத்துக்கு. அவரு பாட்டையும் என்ன செஞ்சுட்டாங்க, குற்றம்ட்டாங்க. இது குற்றம் அப்படின்னாங்க. உடனே நாளைக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அன்று முழுவதும் கனவுல சாமிகிட்ட முறையிட்டார். உடனே கனவுல தோண்டி சொன்னார் முருகப்பெருமான், நாளைக்கு சோழ நாட்டுல வீர சோழியம் என்கின்ற நூலை கொண்டு உன்னுடைய கவலையை தீர்ப்பார் அப்படின்னு சாமி சொன்னார். உன்னுடைய நூல் அரங்கேற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சாமி கனவுல தோண்டி சொன்னதுமே மறுநாள் போனாரு, பார்த்துக்கிட்டே இருந்தாரு. யாரோ கனவுல சாமி சொன்னாரு, யாரோ வருவாருன்னு சொன்னாரு. அவர் எங்க இருக்காரு, எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லும்போது சாமி அப்படியே ஒரு வேடத்தோடு ஒரு புலவர் வேடத்தில் சாமி வீரசோழியம் என்கின்ற அந்த இலக்கண நூலை எடுத்து அவர்களுக்கு காண்பித்தார். திகழ் பிளஸ் சக்கரம், திகட சக்கரம் என்று அந்த முன்னாடி இருக்கக்கூடிய இல் எப்படி ஈட்டெழுத்துக்கு மதிப்பில்லாத காரணத்தினால் அது டானாவாக மாறியது என்று திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் என்று அந்த இடத்துல அற்புதமாக சொல்லி முடித்ததும் எல்லாமே அந்த நூலை வாங்கி பார்த்தாங்க. வீரசோழிய நூலும் எல்லா புலவர்களுமே வாங்கி பார்த்தாங்க. இது எப்படி, இது இலக்கணத்துல இது எப்படி சரி வரும், சரின்னு எல்லாம் வாங்கி பார்த்தாங்க. சரிதான் அப்படின்னு சொன்னது. அடுத்த நிமிஷம் பார்த்தா முருகப்பெருமான் அங்க இல்லை. அடுத்த நிமிஷமே சாமி மறைந்தார். உடனே வந்திருப்பது முருகப்பெருமான் என்று தெரிந்ததும் அதுக்கப்புறம் தான் கந்த புராணமே அரங்கேறியது. எங்க நம்ம குமரக்கோட்டத்துல, காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்துலதான் கந்த புராணம் அரங்கேறியது. திருக்குறள் எங்க அரங்கேறியது சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் என்ன இப்படி யோசிக்கிறாங்க, திருக்குறள் எங்கே அரங்கேறியது, என்ன இப்படி சொல்றீங்க? மதுரையில நீங்க இப்பயும் போய் பாருங்க. அந்த விநாயகர் பெருமான் திருநீர் நிறைய பூசுறீங்களா, அந்த சபையில அந்த சைடுல பாத்தீங்கன்னா திருக்குறள் அரங்கேறிய இடம் சொல்லி போட்டுப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், திருக்குறளையும் எழுதி போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மதுரையில தான் நிறைய நூல்கள் எல்லாம் அரங்கேற்றம் ஆயிருக்கு. அதுல திருக்குறளும் மதுரையில அரங்கேற்றிய இடம். கரெக்டா பொற்றாமரை குளத்துக்கு எந்த பக்கம் சாமி மேற்க பார்க்க இருக்காரா, வடக்க பார்க்க இருக்கும். வடக்க திருக்குறள் அரங்கேற்றிய இடம். நீங்க போய் இன்னொருக்கா போய் சந்தேகத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, இன்னொருக்கா மதுரைக்கு போய் ஏற்கனவே கூட்டு போனோம்ல அன்னைக்கு, அது போய் 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது புரியுது. நீங்க கூட்டு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு அடிங்களா, திருவிளையாடல் போனோம், முடிஞ்சதுக்கு அப்புறம் போனோம். சரி சரி, அப்ப கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சோம், இன்னொருக்க மதுரைக்கு போறோம், போய் பார்க்கறோம். நிறைய அது மாதிரி முத்தமிழ் சங்கம் வளர்த்தது மதுரையில. என்ன அங்கதான் 3 பேருமே ஆட்சி பண்ணியிருக்காங்க. யாரு, சாமி, அம்பாள், முருகப்பெருமான் 3 பேருமே என்ன செஞ்சிருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தலம் மதுரையும் பதிக்கு சொல்லவே வேண்டாம். பாண்டிய நாடே பழம்பதி நாடு அப்படின்னு சொல்லி ஆலவாய் சொக்கலிங்கம், அங்க சாமி மூலமாய் என்று முளைத்த லிங்கம், ஆலவாய் சொக்கலிங்கம் என்று கூட இந்த பாடல்ல குருஞான சம்பந்தர் சொல்றாரு. அப்படிப்பட்ட பழமையான ஒரு பதி நம்ம பாண்டிய நாடு. அதனாலதான் சாமி கடைசியில மாணிக்கவாச பெருமான் சொல்லும் போது நீ எங்க இருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் பாண்டிய நாட்டிலிருந்து வருகின்றேன் என்று சிவபெருமான் யார்கிட்ட சொன்னாரு, மாணிக்கவாச பெருமான் சொன்னார். அவர் நான் சோழ நாட்டில இருந்து வந்தேன்னு சொல்லியிருக்கலாம்ல, சேர நாட்டில இருந்து, நான் கேரளால இருந்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா என்ன சொன்னாரு, பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறேன் என்று. அதனாலதான் மாணிக்கவாச பெருமான் மூலியமாகவே அந்த பாட்டுல சாமிக்கு நாடு எது அப்படின்னா பாண்டிய நாடே தெளி அப்படின்னாரு. உத்தரகோச மங்கை என்னும் ஊர் அப்படின்னாரு. சாமிக்கு ஊர் எது,
உத்தர கோசமங்கை என்னும் நாடு எது? பாண்டிய நாடு. தெளிஞ்சுக்கோ, சிவபெருமான் இருக்கிற நாடு பாண்டிய நாடு என்பதை தெரிந்து கொள். அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி. தென்னாடு தமிழ்நாடாக இருந்தாலும் கூட குறிப்பா சொல்லப்படுவதுன்னா பாண்டிய நாடு. தென்னாடு ஏன் அப்படின்னா வடக்க காசி போன்ற சேத்திரங்கள்லாம் வடக்கு இருக்கு. தெற்கு பக்கமா இருக்கிறது எது பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு. அதுலயும் குறிப்பா பாண்டிய நாடு. இது தென்னாடுன்னு சொல்லுவாங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி. ஏன் சிவனையை போற்றினாங்க? தென்னாட்டுக்கு ஏன் சிவனையை போற்றினாங்க? மற்ற நாட்டுக்கெல்லாம் இறைவனா இருக்கான். ஆனா இந்த நாட்டுல மட்டும் சாமிக்கு பேரு சிவன் பேரு. எல்லா நாட்டுக்கும் இறைவன். இப்ப எல்லாருமே கடவுள் என்ன சொல்றாங்க? இறைவன், எங்கள் இறைவன் சொல்றாங்கல்ல. இப்போ ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் எங்கள் இறைவன் சொல்றாங்கல்ல. ஆனா அங்க இருந்து அருள் செய்வது யாருன்னா சிவபெருமான் தான். இப்ப இயேசு கிறிஸ்டின்ல வழிபாடு பண்ணாலும் சரி, நபிகள் நாயகம் முஸ்லீம்ல வழிபாடு பண்ணாலும் சரி, எந்த இதுல வழிபாடு பண்ணாலும் மூலமாக திகழக்கூடியவர் இறைவன் சிவபெருமான் ஒருவர் தான். அவங்க பரமபிதா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது யாரு அப்படின்னா சிவபெருமான். அதனால தென்னாடுடைய சிவனையை போற்றி. எல்லா நாட்டுக்கும் இறைவன். இந்த தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு, அதிலும் குறிப்பா பாண்டிய நாட்டுக்கு கடவுளுக்கு பேரு சிவன். அதனாலதான் சிவன் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடும் யாமாகில் அவன் தனையான் பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் பன்னால் அழைப்பொழியான் என்ற நாள் எதிர்ப்படுமே என்று நமது அப்பர் சுவாமிகளும் பாட்டில் பாடுற. சிவன் என்கின்ற நாமும் அவர் ஒருவருக்கே உரிய. அப்படி எடுத்துக்கிட்டு நேரம் எங்க போனாரு? திருச்செந்தூருக்கு போனாரு. அந்த நூல்களை அரங்கேற்ற வேண்டும் என்று விரும்பினார். உடனே போனா எல்லாம் ஏளனம் செய்து கேலி செய்தார்கள். நேற்றுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கே இதாயிருச்சு, இன்னைக்கு உடனே நூல் ஏற்றி கொண்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணாங்க? அவரை ஏளனமாக சிரித்தார்கள். வெண்டிமாலை கவிராயரை நீ எங்க ஏற்றிருக்க போற, யார்ட்டையாவது வாங்கிட்டு வந்திருப்ப அப்படி இப்படின்னு ரொம்ப அவரை ஏளனமாக பேசினார்கள். உடனே நேரம் அந்த ஓலையை நேரம் எடுத்து கொண்டு வந்தார். என்ன செஞ்சிட்டாரு? கோபத்துல கடல்ல தூக்கி வீசி எறிஞ்சிட்டார். அத்தனையும் கல்ல தூக்கி. என்ன ஒருத்தருமே அரங்கேற்றம் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்துல கடல்ல வீசினார். உடனே முருகப்பெருமான் அவருக்கு அசரீதி வாக்காக உன்னுடைய கடமை முடிந்தது, நீ என்னுடன் வா அப்படின்னார். யார? வெண்டிமாலை. அப்ப ஒரு கடமை எதுக்காக சாமி அவர் அனுப்பியிருக்காரு? இந்த திருச்செந்தூர் புராணத்தை ஏற்றுவதற்காக அனுப்பியிருக்கார். அந்த வேலை முடிஞ்சதும் வா அப்படின்னு சொல்லி சாமி கூப்பிட்டார். எல்லாருக்குமே ஒரு வேலை வச்சிருப்பாரு சாமி. இத்தனையோ அருளாளர்கள்லாம் இருக்காங்க. சுந்தரம் சாமி என்ன பண்ணாரு? உனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர்வேன் மனம் போக்கிட காதல் மாதரும் காதல் காட்சியில் கண்ணினார் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே உனக்கு ஒரு வேலை வச்சிருக்குப்பா, அதனால நான் நீ பூலோகத்துக்கு போயிட்டு வா அப்படின்னாரு. சாமி அப்படின்னாரு. இல்ல சுந்தரா, நீ சும்மா போயிட்டு வந்துரு, உனக்கு முக்கியமான ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படின்னாரு. என்ன வேலை? இங்க திருத்தொண்ட தொகை தருவதற்காக சுந்தரம் சுவாமிகளை வரவைத்தார். அந்த கடமை முடிஞ்சதும் வா அப்படின்ட்டாரு. நேர வெள்ளை யானையை அனுப்பிச்சு விட்டாரு. சல்லன்னு போயிட்டாரு, கைலாயம் போயிட்டு. மாணிக்கவாச பெருமானுக்கு ஒரு வேலை வச்சு பொதுநடம்பு தில்லைக்கு வருக அப்படின்னாரு. யார? மாணிக்கவாச பெருமான. தில்லைக்கு போனாரு. என்ன வேலைன்னே தெரியல. உடனே ஊர் எல்லையில போய் அப்படியே தியானத்துல ஆளுந்துட்டார் மாணிக்கவாச பெருமான். அப்படியே தியானத்துல இருந்து அப்படியே சாமி சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தார். அங்க புத்த மதத்துக்காரங்களாம் உள்ள வந்துட்டாங்க. இலங்கையில இருந்து எல்லாரும் உள்ள நடராஜருடைய சிலையை எடுத்துட்டு நாங்க புத்தருடைய சிலையை வைப்போம் என்று அவர்கள் எல்லாம் உள்ள ரொம்ப அப்படி நீங்க சிலை இருக்கணும்னா எங்களோட வாதிடுங்க, எங்களோட ஜெயிச்சுட்டா நீங்க உங்க நடராஜர் சிலையை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. அது தீட்சிதர்கள் எல்லாம் தெளிவால் அந்தர்கள் எல்லாம் சாமியிடம் சென்று முறையிட்டார்கள். அப்பொழுது சாமி அசீர்தி வாக்க சொன்னாரு, ஊர் எல்லையிலுடைய என்னுடைய அன்பன் இருக்கின்றான், அவனை வரவழைத்து நீங்கள் வாதில் வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி அசீர்தியாக சொன்னார். உடனே தில்லைவாழ் அந்தனர்கள்லாம் நேர ஊர் எல்லைக்கு போனாங்க. மாணிக்கவாச பெருமான் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்ப இவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. அவருக்கு கண்ணு திறக்கவே இல்லை. ஏன்னா அவர் பேரை சொல்லி கூப்பிடல, முதல்ல ஐயா ஐயா என்று அழைத்தார்கள். என்னென்னமோ சொல்லி அழைத்தார்கள். ஆனா அதுக்கெல்லாம் அவரு மசியவே இல்லை. அப்படியே சுவாமியோடு சிந்தனை பண்ணி இரண்டரை கலந்து சாமியோடு சேர்ந்து ஒன்றியிருந்தார். அதுக்கப்புறம் கண்ணு திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் என்ன பண்ணாங்க? சிதம்பரத்துக்கு வந்தாங்க. சிதம்பரத்துக்கு சாமிகிட்ட மறுபடியும் முறையிட்டாரு. சாமி அவர் கண்ணையே திறக்க மாட்டேங்காரு, எப்படி வாதில் வென்று
புத்த மதத்துக்காரங்களை நம்ம இங்க இருந்து விலைக்கு ஓட விட அப்படின்னு சொன்னதும் உடனே நீங்க மாணிக்க வாசகன் என்று அழையுங்கள், அவன் கண் திறப்பான் அப்படின்னு சுவாமி சொன்னார். அதுக்கப்புறம் ஊர் எல்லைக்கு போனாங்க, மாணிக்க வாசகன் என்று அழைத்தார்கள். உடனே இந்த பேர் சிவபெருமானுக்கு நமக்கு தானே தெரிஞ்ச பேரு. ஏன்னா தீட்சா நம்மனா வெளியில யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது குருநாதருக்கும் சிவபெருமானுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். இப்ப நீங்க தீட்சை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சமய தீட்சையில உங்களுக்கு நாமம் மாறாது. அது மாதிரி விசேட தீட்சையிலும் மாறாது, நிர்வாண தீட்சையிலும் மாறாது. கடைசி இருக்கக்கூடிய தீட்சைக்கு தான் உங்க பேர் மாறும். ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்க நாமம் வேற பேராக மாறிடும். இப்ப எங்க குருநாதருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியர். எங்க குருநாதர் பேர். அவங்க ஆச்சாரிய அபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பேர் வந்து சிவபிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள். அதே மாதிரி நீங்க செங்கோலாதீனம் போறீங்கல்ல, அவங்க பேரு சுப்பிரமணியன் தான் பேரு. இப்ப அவங்களுக்கு என்ன பேர் இருக்கு பாத்தீங்களா? அப்ப இப்ப வந்து பேர் அப்படியே மாறிடும். தேசிகன்னு வந்துடும். ஏன்னா தேசிகன்னா குருநாதராக அவங்க ஆயிடுவாங்க. 4 தீட்சை எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குருநாதராக இருந்து பிறருக்கு உபதேசம் செய்ய ஒரு வாய்ப்பு உண்டு. முதல் தீட்சை எடுத்தலாம் மற்றவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ண முடியாது, 2வதும் பண்ண முடியாது, 3வதும் பண்ண முடியாது. 4வது தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிறருக்கு உபதேசம் பண்ணுகின்ற நிலை வரும். 2வது 4வது தீட்சை எடுக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமியோட ஒன்றிடுவாங்க. எந்த நேரமும் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ குருநாதர்லாம் எந்த நேரமும் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 4 காலமும் சிவ பூஜை பண்ணுவாங்க. நம்ம ஒரு காலம் சிவ பூஜை பண்ணவங்களையும் நம்ம படுற பாடு. இப்படி மணியை பார்க்கறது, இங்க பூஜை பண்ணிக்கிட்டே மணி எத்தனை நம்ம என்ன செய்யறோம், பார்த்துக்கிட்டே பூஜை பண்றோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது வேகமா போவோம், கட 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 ஜெபம் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது. நீங்க தீட்சை எடுத்தாலும் பேசுவான், ஜெபம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமா, அவசரம் இல்லாம மறைச்சு வச்சுதான் செய்யணும். பலர் பார்வையிட்டால் பழியா ஜெபங்கள், பலர் பாராவண்ணமே ஜெபி அப்படின்னு நமக்கு நூல்கள் சொல்லுது. அதனால நம்ம ஜெபம் பண்ணும்போது பலர் பாராவண்ணம் ஜெபிக்க வேண்டும். சில பேர் வந்து பாக்குறதுக்காக இப்படி தெரியுற மாதிரியே என்ன காமிப்பாங்க. அப்படி காமிக்க கூடாது. யார்கிட்டயுமே தெரியாம இருந்தா உங்களுக்கு 100க்கு 100, தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க் கம்மி. ஆனா மார்க் கண்டிப்பா உண்டு. ஜெபம் பண்ணா கண்டிப்பா மார்க் உண்டு. சாமி எப்படி கொடுத்துருவாரு. ரொம்ப தெரியுற மாதிரி இருந்தா ஒரு 10 மார்க்காவது கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டாம். ஆனா ஃபெயிலு அப்படிங்களா, அப்படிலாம் கிடையாது. மார்க் உண்டு. ஆனா முழு மார்க் வாங்கணும்னா யாருக்கு கண்ணுக்கும் தெரியாம நாம பூஜை பண்ணணும். அதுவும் பூஜை ரூமுக்குலாம் போயிட்டீங்கன்னா தயவு செய்து என்ன செய்யுங்க, கதவை மூடிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி போடவா வேண்டாமா அப்படிம்பாங்க. அங்க உள்ள இருந்து சவுண்ட் வரும். சும்மா சும்மா இட்லியாவே இல்ல தோசையை கூட போட, இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டு இங்க உள்ள இருந்து சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பிறகு நீங்க பூஜை பண்ண முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டீ போட்டாச்சு வரலாமா சீக்கிரம் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல அப்படியே ஓடும், டீ எல்லாம் போட்டாச்சு இன்னும் பூஜை முடியலையா அப்படிம்பாங்க. ஆமா, நேரம் என்ன செய்ய முடியும், திடீர்னு ஒண்ணு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா பூஜை பண்ணிட்டு இருப்போம். 5 நிமிஷம் வாயின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா பூஜை நேரத்துல அந்த சாமி இருப்பாரு. சிவ பூஜை பண்ணும்போது சிவபெருமானு இருக்காருன்னே பாவிக்கணும். நீங்க ஏதோ சும்மா பாவலாம்லாம் நினைக்க கூடாது. உண்மையிலேயே அங்க சாமி உள்ள இருக்காரு, நம்மளுடைய ஒவ்வொரு இதையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற நெறி மட்டும் நம்ம கிட்ட இருக்கும். நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாமி பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்டா பூசங்கிற பேர்ல என்னை உட்கார வச்சு நீ பேசிக்கிட்டாடா இருக்க, உன்னை எனக்கு நீ நிவர்த்தி கொடுக்க மாட்டேன், அது தெரிஞ்சு போச்சு சாப்பாடு பத்தி பேசிக்கிட்டு இருக்கியாடா. கடைசி வரைக்கும் சாமி சாப்பாடு ஊட்டுறமோ இல்லையா, திரும்பி வெளியில பேசிக்கிட்டே இருக்க கூடாது. சாமி முதல்ல எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் நம்ம பூஜை ரூமையே திறந்து வெளியில வந்து, அதுக்கப்புறம் தான் நீங்க இன்னைக்கு டீ சாப்பிட்டாலும் சரி, டிஃபன் சாப்பிட்டாலும் சரி, என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கணும். முதல்ல சாமிய நல்லா கவனிக்கணும். அது சாமிக்கு கொடுக்கும்போது விசேட தீட்சை எடுக்கிறவங்கன்னா சுற்றெண்ணம் தான் கொடுக்கணும். ஒரு முடியாத பட்சத்துக்கு வெளியில போகும்போதுதான் பழத்தை யூஸ் பண்ணுவே தவிர மற்ற எந்த நேரமும் பழத்தை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா சுத்தெண்ணம் தான். சமய தீட்சைக்கு என்ன பவர் அப்படின்னா, மந்திர ஆற்றலும் திருநீர் பூசுகின்ற ஆற்றலும் 2 கொடுப்பாங்க. 16 இடங்கள்ல திருநீர் பூசி மந்திரம் ஜெபிக்கிற முதல் தீட்சையில அது கிடைக்கும். 2வது தீட்சையில சிவலிங்கத்தை வச்சு வீட்டுல வச்சு பூஜிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. சமய தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய நெறி வந்து எப்படி மாறிடணும், நீங்க தீட்சைனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கெடுப்பது கொடுத்தல்னு பேரு. தீனா கெடுத்தல், சைனா கொடுத்தல்னு பேரு. எதை கெடுத்து எதை கொடுத்தல் அப்படின்னா, நம்மளுடைய மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் என்று. அப்ப சாமி வந்து இப்ப ஒரு வீட்டுல நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல நீங்க யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இப்ப வெளியில இருந்து ஒரு விருந்தாலும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
விருந்தாளி வந்தாலுமே உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க, முதல்ல நீ எல்லா விதமான இதுவும் செய்வீங்க, மற்றதுதான் மற்றவங்களுக்கெல்லாம். அதே போல தீட்சை என்பது சிவ குடும்பத்தில் இணைவதுன்னு அர்த்தம். சாமியுடைய குடும்பத்துல இணைஞ்சு நாம அவருக்கு பிள்ளையாக ஆவது. முதல் தீட்சையில சமயன் பேரு, சமய தீட்சை எடுத்தவங்களுக்கு பேரு சமயன் பேரு, விசேட தீட்சை எடுத்தவங்களுக்கு புத்திரன் பேரு, மூன்றாவது தீட்சை நிர்வாண தீட்சை எடுத்தவனுக்கு சாதகன் என்று பேரு, ஆச்சாரிய அபிஷேகம் எடுத்தவங்களுக்கு ஆச்சாரியன் என்று பேரு. புரிஞ்சிருச்சா? இப்பதான் கொஞ்சம் புரியுற மாதிரியே தெரியுது. இன்னொருக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றது. சமய தீட்சை எடுத்தவங்களுக்கு சமயன்னு பேரு, விசேட தீட்சை எடுத்தவங்களுக்கு புத்திரன் பேரு, நிர்வாண தீட்சை எடுத்தவங்களுக்கு சாதகன் பேரு, ஆச்சாரிய அபிஷேகம் எடுத்தவங்களுக்கு ஆச்சாரியன் என்று பேர். 4 விதமான பேர் இருக்கு. இவங்கெல்லாம் சிவ குடும்பத்துல இணைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இப்ப சாமி யாரை பார்ப்பாரு? தீட்சை எடுத்தவங்க பார்ப்பாரா, தீட்சை எடுக்காதவங்க பார்ப்பாரா? இப்ப நம்ம குடும்பத்துல எப்படி நம்ம பிள்ளைகளை எதனால நம்ம பிள்ளைகளை தானே சொல்றோம், உரிமையை சொல்றோம்ல, டீ வாங்கிட்டு வா, டிஃபன் வாங்கிட்டு வா, யார்கிட்ட உரிமையை சொல்றோம். அதே போல நம்மளை கிடைத்ததுக்கு சாமி முனைப்பா இருப்பாரு. முதல்ல தீட்சை எடுத்தவங்கள சாமி எப்படியாவது இந்த உயிரை பக்குவப்படுத்த வேண்டும் என்று நீங்க வந்தாச்சுனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவீங்க, பக்குவம் ஆயிருவீங்க. தினசரி அந்த பூஜை, அந்த வழிபாடு, ஜெபம் பண்ணுவது, என்ன திருமுறை பாடுவது, இதுலயே உங்களுடைய உயிர் என்ன ஆயிரும், நாளுக்கு நாள் பக்குவம் அடைந்து கொண்டே வரும். மற்றவங்களுக்கு அந்த இது கிடையாது, நமக்கு தான் பூசை இல்லையே அப்படின்னு என்ன செய்வாங்க, அசால்ட் எடுத்துக்கிடுவாங்க. இது தீட்சை எடுத்தாச்சுன்னா கண்டிப்பா அந்த நெறியை நாம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெறி வந்துடும். காலைல எழுந்ததுமே பூசை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெறி. அனுஷ்டானத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரமாவது எடுத்து என்ன செய்யணும், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்சு ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் சாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம், ஒரு கல்கண்டோ இல்லை ஏதாவது ஒரு கிஸ்மிஸ் பழமோ ஏதோ எடுத்து வைத்துக்கொண்டு எல்லாருமே பூஜை பண்ணணும். தீட்சை எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாருமே என்ன செய்யணும், சாமிக்கு முதல்ல நைவேத்தியம் கொடுத்து பழகணும். கொடுத்து திருமுறைகள் பாடுறதெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சமய தீட்சை எடுத்ததுக்கப்புறம் சாமிக்கு இது ஒரு நைவேத்தியம் ஏதாவது கொடுத்து தீவாரணம் காட்டி, அதுக்கப்புறம் முதல்ல அனுஷ்டானம் பண்ணி முடிச்சிடணும். பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் காட்டிட்டு திருமுறை பாடிட்டு அதுக்கப்புறம் நீ எந்திச்சு. திருமுறை பாடாம எந்திரிச்சு வரக்கூடாது. உண்மையான நைவேத்தியம் எது அப்படின்னா சிவபெருமானுக்கு பாடல் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த நைவேத்தியம் கொடுக்கணும். ஆனாலும் சாமிக்கு ரொம்ப சாப்பிட்ட மாதிரி இருப்பது எதுன்னா நம்ம பாடல். புரிஞ்சவங்களுக்கு பாடல் தான் அதிக நேரம் நீங்க சாமி கிட்ட அதிக நேரம் எடுத்துக்கொள்வது எதுனா திருமுறை பாடலாக இருக்க வேண்டும். அவ்வளவும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணிட்டு திருமுறை 1 நிமிஷம் பாடிட்டு வெளியில வந்துடக்கூடாது. சேவை பார்த்தீங்கன்னா ஒரு பதியம் மட்டும் பாடிட்டு அப்படி வெளியில இருந்துறாங்க, அப்படி பாடக்கூடாது குறைஞ்சது. ஆனா சிவபூஜை பண்றவங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பதியம் ஓடிக்கிட்டே இருக்கும். அபிஷேகம் பண்ணும்போது அடியன் பண்றது சொல்றேன், அபிஷேகம் பண்ணும்போது சிவபுராணம் ஓடிடும், அலங்காரம் பண்ணும்போது 1 ரூபாயினை ஓடிடும். அதுக்கப்புறம் சாமியை வச்சு அச்சிக்கும் போது வேற்றாய் விண்ணாய் பதியம் ஓடிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமியை எல்லாம் முடிஞ்சு செஞ்சு அதுக்கப்புறம் பஞ்சபுராணம் பாடி இது உடையால் வந்த நடுவிற்கும் ஓடிடும். அதுக்கப்புறம் பஞ்சாட்சர பதியம் ஓடும். முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்துடுறது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பதியம் அதிகமாக பாடணும். பஞ்சபுராணம் முக்கியமா பாடணும். அது போக பதியமும் நிறையா. அந்த காலத்துலாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு 12 திருமுறையிலும் ஒவ்வொரு பதியம் பாடி தான் எந்திரிப்பாங்களாம் பூஜை முடிக்கும் போது. 12 திருமுறையிலும் ஒவ்வொரு பதியம். அப்ப எவ்வளவு நேரம் ஆகும், குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதையும் சரி இவங்க இப்பெல்லாம் பண்ணிக்கிற மாட்டாங்கன்னு சொல்லிதான் நமக்கு அருளாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தேவாரத்துல 1, திருவாசகத்துல 1, திரு விசைப்பால 1, திரு பல்லாண்டுல 1, பெரிய புராணத்துல 1 எடுத்து பஞ்சபுராணமாக வைத்து இதையாவது பாடிட்டு நீ என்ன செய்யுங்க, உங்க வேலையை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லி பஞ்சபுராணம்னு வச்சாங்க. நம்ம அதை பாடுறதுக்கும் அதையும் சுருக்கி ஒரு பாடல் பாடிடக்கூடாது. பஞ்சபுராணமாவது பாடணும். அது முடிச்சுட்டு ஒரு பதியமும் கண்டிப்பா. அது போக உங்களுக்கு டயர் இருந்தா நீங்க எவ்வளவு திரும்புறனாலும் பாடிக்கிட்டே இருங்க, ரொம்ப சிறப்பு. புரிஞ்சுச்சா? சரி, அப்படி இவரு சாமி அந்த கடமை முடிந்ததும் நீ வா அப்படின்னு சொல்லி சாமி அந்த பேரானந்தத்தில் அழுத்தினார் திரு வெண்டிமாலை கவிராயர். அப்படி சுவாமி திருவடி போனாராம். முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாராம். யாருக்கு? வெண்டிமாலை கவிராயருக்கு. அந்த கடற்கரையும் இப்ப நீங்க கடற்கரை கிட்ட போனீங்கன்னா அங்க முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் வெண்டிமாலை கவிராயருக்கு கடற்கரை ஓரத்துல காட்சி கொடுத்த இடம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்பயும் நீங்க அங்க கடற்கரையில போய் சும்மா உட்காந்து என்ன செய்வீங்க, சுண்டலும் சாப்பிடுவீங்க. சுண்டல் வாங்கி சாப்பிடுற இடத்துல முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்காரு, அதை மட்டும் மறந்துடாங்க. இனிமே போனா அங்க பக்தியோடு இருந்து அங்க நல்லா வணங்குங்க. அந்த கடற்கரையில மணலை எடுத்து நல்லா தொட்டு கும்பிட்டு திருநீர் கூட பூசிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். அது கொஞ்சம் தள்ளி இருக்கு.
பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு. அது முதல்ல நான் அடின்னு சொன்னேன், நீங்க அப்ப வரல. அந்த 3 பேர் தான் முக்கியமா. ஆறுமுகசாமி, மௌனசாமி, காசிநாத சாமி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கோயில் கட்டுவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் அவங்க மூவர் சமாதி அங்க பக்கத்துல இருக்கும். பெரும்பாலான அவங்க வாழ்க்கை முழுவதும் அந்த கோயில் கட்டுவதற்கே பயன்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. இப்ப பெரும்பாலான நேரத்தை நம்ம எதுக்கு செலவிடுறோம்? இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக அதுக்கு தான் அதிகம் செலவிடுறோம். இல்லைன்னா என்ன செய்யறோம்? செல்போனை வச்சுட்டு எங்கேயாவது போய் உட்காந்துடுறோம். அந்த காலத்துல மாமா சித்தப்பாலாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளவு மரியாதை இருக்கும். இப்ப அவர் வாட்டு வந்துகிட்டே இருப்பாரு, இவங்க வாட்டு செல்போன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு ஒரு மரியாதையே கிடையாது. வந்தவர் என்ன செய்வாரு? அவரும் உட்காந்து ஓரத்துல உட்காந்து செல்போன் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப எங்க பார்த்தாலும் செல்போன் நிலை ஆகி போச்சு. சே, எதுக்கு அதுக்கு போக வேண்டாம். நம்ம அதெல்லாம் தாண்டி நம்மள சாமி நல்ல ஒரு நெறிக்கு கொண்டு வந்திருக்காரு. எந்த நெறி? சிவநெறியில கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதனால நமக்கு இனிமே நமக்கு தவம் இருக்கு, ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, அனுஷ்டானம் இருக்கு, திருமுறை பாடுதல் இருக்கு, பூசை இருக்கு, எத்தனையோ வேலைகள் இருக்கு. இத்தனை வேலைக்கு நடுவில் நம்ம என்ன பண்றோம்? பேச சில நேரத்தை போகத்தான் செய்யும். அப்படி அல்லாமல் நாம சிவப்புழுதாக போக்க வேண்டும். அப்படி இப்படி வெறுத்து என்ன பண்ணாரு? செஞ்சிருக்கும் போது உடனே சாமி அவருக்கு காட்சி கொடுத்து, நீ உன்னுடைய கடமை முடிந்தது, என்னுடன் வா அப்படின்னு சொல்லி சாமி அவருக்கு காட்சி கொடுத்து, பெருமானே, ஆறுமுக பெருமானே, சுப்பிரமணிய கடவுளே, செந்தில் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அவரு மறந்து முருகப்பெருமானை வேண்டினார். அப்படி சாமி அவருடைய திருவடியில் கலந்து பேருபத்தை அடைந்தார் வென்றி மாலைக்கு. அப்படி அடைஞ்சதுமே இந்த திருச்செந்தூர் புராணம் இப்ப என்ன சொன்னேன்? ஓலையெல்லாம் கடல்ல போட்டாரா, அதை அடிச்சு அப்படியே இலங்கை பக்கம் போகுது. அங்க ஒரு முருகப்பெருமானுடைய பக்தராக வழங்கக்கூடிய ஒரு எழுத்து என்ன பண்ணாரு? அதை எடுத்து பாதுகாத்து வைத்து அந்த திருச்செந்தூர் புராணத்தை பார்த்தா அவ்வளவு நூல்கள், அந்த பாடல்கள்லாம் பார்த்து மெய்மறந்து இதை எப்படியாவது அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த ஊரை வச்சிருக்கும் போது அங்க சக்கர சுவாசம் என்கின்ற ஒரு விஷக்காற்று அங்க சக்கர சுவாசம் என்கின்ற விஷக்காற்று அங்க பரவியதான் அந்த நேரத்துல. எங்க இலங்கையில அப்படியே எல்லா அதிகம் அந்த விஷக்காற்று பரவுனதும் எல்லாரும் எத்தனையோ பேர் அங்க அழிஞ்சாங்க அந்த விஷக்காற்றுனால. ஆனா இந்த திருச்செந்தூர் புராணத்தை வச்சிருந்தாரு பாருங்க, அந்த வீதியில மட்டும் ஒண்ணுமே ஆகலையாம். திருச்செந்தூர் புராணம் வச்சிருந்த அந்த வீதியில மட்டும் எதுவுமே ஆகலன்னதும் உடனே இதை எப்படி நம்ம போற்ற வேண்டும் என்று அந்த புராணத்தை அங்கேயே அரங்கேற்றம் செய்து பாருங்க. இங்க எழுதின புராணம் அங்க போய் அரங்கேற்றமாகி திருச்செந்தூர் புராணத்தை அதுக்கப்புறம் தான் அவரு அந்த முருக பக்தர் தான் எடுத்து அதை எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று அந்த புராணத்தை எடுத்து கொண்டு வந்தார். அந்த புராணம் தான் இது, இந்த திருச்செந்தூர் தலப்புராணம். எத்தனை பாடல்கள்? 900 பாடல்கள். விஷக்காற்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ரொம்ப விஷக்காற்று பரவியதான். பரவும் போது அங்க ஒரு வீட்டுல மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த கணபதி ஹோமம் இருக்கு பாத்தீங்களா, கணபதி ஹோமம் நடத்திருக்காங்க. ஊர்ல எல்லாம் அந்த விஷக்காற்று பரவி எல்லாம் ஊரே அழிஞ்சிருச்சு. அந்த வீட்டுல உள்ளவங்க மட்டும் ஒண்ணும் ஆகல. எப்படி சொல்லுங்க பார்ப்போம்? அந்த யாகத்தில் உள்ள அந்த அந்த காற்று, அந்த நவதானியங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விஷக்காற்றே அடிச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்க. அதனாலதான் எந்த வீட்டுலனாலும் முதல்ல புதுசா குடி போது இந்த கணபதி ஹோமம் வளர்க்கணும்னு சொல்ற காரணம் அதுதான். கணபதி ஹோமம் வளர்த்தா எந்த ஒரு விஷக்காற்றும் எதுவுமே அண்டா. வீட்டை முடிச்சுட்டு இந்த கணபதி ஹோமம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்காங்க, ஊரே அழிஞ்சு கிடக்கு, இவங்க வீடு மட்டும் உயிரோட இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு ஒரு காலத்துல பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. சார் கோபாங்கிற ஊர்லயா அதை முன்னாடி போட்டிருந்தாங்க. அதுவும் அப்ப அவ்வளவு சிறப்பு இருக்கு கணபதி ஹோமம். அதே மாதிரி திருச்செந்தூர் புராணத்துக்கும் அந்த ஆற்றல், விஷக்காற்றையே எல்லாரும் அழிஞ்சாங்க. ஆனா இந்த வீதியில மட்டும், திருச்செந்தூர் புராணம் இருக்கிற அந்த வீதியில மட்டும் எதுவுமே ஆகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்புடையது இந்த திருச்செந்தூர். இதை இயற்றியவர் யாரு? வென்றி மாலை கவியர். எப்பேற்பட்ட நமக்கு திருமுறையில் நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த சூழ்நிலையும் நீங்க கவலைப்படாதீங்க. தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தினும், வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும், இம்மை வினையடர்த்து எழுதும் போழ்தினும், அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே என்கின்ற நிலை மட்டும் வச்சுக்கோங்க. என்ன துன்பம் வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் எல்லாம் இறைவன் திருவருள் என்று நாம அதை அனுபவித்து தீர்த்தால் எப்பேற்பட்ட வினையும் இறைவனுக்கு தெரியாம நமக்கு ஒன்றும் நடக்காது. இப்ப நமக்கு ஒரு துன்பமோ இல்லை இன்பமோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
எப்படி வருது? இறைவனுக்கு தெரியாம வருமா? அதை ஊட்டுறது யாரு? இறைவன். அப்ப நாம ஏதோ செஞ்சு வச்சிருக்கோம், நமக்கு இறைவன் அதை எடுத்து ஊட்டுகின்றார் என்பதை மட்டும் நாம மறந்துடணும். இன்பம் வரும்போது நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே போல துன்பம் வரும்போதும் நாம் செய்கின்ற தீவினையால் நாம் துன்பப்படுகின்றோம் என்று நினைப்பு மட்டும் வந்தா போதும். இதுக்குதான் இருவினை ஒப்பு என்று பெயர். நல்லது வருவதும் கெட்டது வரும்போதும் அதை சமநோக்கோடு பார்ப்பதுதான் இருவினை ஒப்பு என்று பெயர். நல்வினை தீவினை இது இரண்டையும் ஒன்று போல் பார்த்தால் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு வந்து என்ன ஆகும்? மல பரிபாகமாகும். மல பரிபாகமானா என்ன ஆகும்? சத்தினி பாதம் பதியும். சத்தினி பாதம்னா என்ன? அருள் வீழ்ச்சி. அருள் உடம்பாக இந்த உடம்பு மாறும். அருள் உடம்பு மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஞானம் உண்டாகும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மோட்சம் உண்டாகும். இது படிப்படியான நிலை. நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கின்ற கருத்து இதுதான். இருவினை ஒப்பு முதல்ல வரணும். இப்போ உங்களுக்கு இருவினை ஒப்பு வரப்போய் தான் நம்ம இங்க இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? இப்ப இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நீங்க எப்படி அதை ஏத்துக்கிறீங்க? எல்லாம் இறைவன் செயல் நினைத்துக்கிறீங்களா? இதுதான் இருவினை ஒப்பு. இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? இல்ல. அது மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? இல்ல. எல்லாம் இறைவன் திருவருள் நினைக்கிறீங்க. அதுதான் சுந்தரம் சாமி என்ன செஞ்சாரு? அந்த குளத்துல போய் தண்ணீரை பருகி என்ன செஞ்சாரு? ஆஹா, சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது அப்படின்னாரு. சொன்னாரா சொல்லலையா? அப்ப அருளாளர்கள் எப்படி பாக்குறாங்க? இப்ப அடியில் இப்ப டீயை குடிச்சிட்டேன், ஆகா சிவபெருமான் திருவருள் போல் உள்ளதுன்னு சொல்லிட்டேனே, தப்பிச்சிட்டேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வினைக்கிடக்கு நமக்கு ஏறுதுன்னு அர்த்தம். எதுவா இருந்தாலும் அது மாதிரி உணவு உட்கொள்ளும் போதும் எந்த ஒரு நிலையிலையும் ஈசன் திருவருள் என்று நாம வழிபாடு செய்யணும். திருச்செந்தூர் புராணத்தை வெண்டி மாலை கவிரார் ஏற்றிருக்காருன்னா நிறைய பேருக்கு இந்த வெண்டி மாலை கவிரார் யாருன்னே தெரியாது. அப்படித்தானே? நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் 2000 தீட்சைகள்ல ஒருவருடைய பையனாக விளங்கியிருக்காரு வெண்டி மாலை கவிரார். எப்படி தில்லைவாழ் அந்தர்கள் 3000 பேரோ அது மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமானை பூசிக்கின்ற அந்தணர்கள் எத்தனை பேரு? 2000 பேர். 2000 பேர்கள்ல ஒருத்தருடைய பையன்தான் வெண்டி மாலை கவிரார். அவங்க பெற்றோர் வச்ச பேரு கூட அவருக்கு விளங்கி தோன்றல. ஆனா அந்த கிருஷ்ண சாஸ்திரி வச்ச பேரு வெண்டி மாலை கவிராயர் பேரு நிலைத்து இப்ப வரைக்கும் நிலைத்திருக்கு. இந்த புராணத்தை எத்தனை சொற்பொழிவாளர்கள் எடுத்திருக்காங்கன்னு அடியனுக்கு தெரியாது. ஆனா அடியனையும் ஒரு பொருளாக மதித்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை சாமி ஏற்ற வச்சு பேச வைக்கிறாருன்னா அது சாமியுடைய பெரும் கருணையினால அப்படிங்கிறத அடியன் நினைக்கிறேன். ஒரு பெற்றோர் என்ன செஞ்சாங்கன்னா, திருச்செந்தூருக்கு ஒரு 40 வயசுல 40 கருவுல இருக்கும்போது ஒரு பையனை கூட்டு போயிருக்காங்க. போனதும் உடனே மூத்த இது வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இங்க பாத்துக்கப்பா, இந்த பிள்ளையை பாத்துக்கிறீங்களான்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு நாங்க போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுறோம், ஏன்னா சாமியை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். உடனே இந்த பிள்ளை எப்படியாவது இந்த பொன் குழந்தைய பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன மனசுல நினைச்சாங்களோ தெரியல, எப்படியாவது இந்த கருவில் இருக்க குழந்தைய அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஏன்னா மூத்தது பெண் குழந்தை, இரண்டாவது குழந்தை வந்து ஆண் பொன் குழந்தை மறுபடியும் பிறந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. அந்த பிள்ளை அழியல. அது வேற யாரும் கிடையாது, அடியன் தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு, திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இந்த புராணம் எடுக்காம உயிர் போகக்கூடாதுன்னு சாமிகிட்ட அடிமை வைக்கிறேன். அப்படி ஒரு திருச்செந்தூர் தலபுராணத்தையும் எடுக்கிற அளவுக்கு சாமி வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய காரணம். இதெல்லாம் நம்ம பேசும்படி சாமியுடைய விருப்பம். அதனாலதான் கருவிலேயே அழிக்காம சாமி இவ்வளவு நாள் நம்ம உயிரோட வச்சிருக்காரு. இல்லைன்னா அடியன் கருவிலே அழிகிறவன். கருவினில் அழிவதாயும் கழிந்திர அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உடம்பே அழியுமேயானால் உள்ள போதே பார்வையே என்று சொல்வதற்கு இணங்க எத்தனையோ உயிர் கருவிலையும் கொஞ்சம் வளர்ந்தும் பருவத்திலையும் இளமையிலையும் முதுமையிலையும் நரைத்தும் எல்லா நிலையும் இறக்கக்கூடிய இந்த உயிரை இன்னும் நம்மளை உயிரோடு வைத்து நம்மளை பார்க்கின்றார் என்றால் இறைவனுடைய கருணை என்னவாக இருக்கும் நம்ம நினைச்சு பார்ப்போம். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி முருகப்பெருமான் அவர் புராணத்தை சொல்வதற்கு பெரும் பாக்கியத்தை அடியனு கொடுத்திருக்காரு. தொடர்ந்து வந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, கேளுங்க, என்ன சொல்ல வராங்கிறத நம்ம பார்ப்போம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தொடர்ந்து சாமியுடைய பெரும் கருணையினால நம்ம இந்த புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம். அதனால கருணாமூர்த்தியாக அங்க முருகப்பெருமான் எப்படி இருக்காரு, கடற்கரை ஓரமாக
அங்கே ஞானத்தை கொடுக்கின்ற பெருமானாக அங்கே விளங்குகின்றார். சாமிக்கு என்ன பேரு? சுப்பிரமணியர் என்று பேர். சு என்றால் விசேஷம், பிரம்மம் என்றால் பிரம்மம், நியம் என்றால் தன்மை. விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த 6வது முகமாக சுப்பிரமணிய சுவாமியாக அங்கே முருகப்பெருமான் அங்கே விளங்கி தோன்றுகின்றார். எங்க? திருச்செந்தூர் ஆண்டவர். செந்தூர் ஏன்னு சொன்னேன் உங்களுக்கு? செந்தில் ஆண்டவன் என்ன சொன்னேன்? செந்துனா செம்மை நிறமுடைய முருகப்பெருமான் அங்கே உறைவிடமாக இருக்கக்கூடிய இடம், அதனால செந்தில் அப்படின்னு பேருன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட. அங்கே சாமி எப்படி இருக்காரு? செந்தில் ஆண்டவராக விளங்கி தோன்றுகின்றார். இன்னும் நம்ம சாமி பத்தி நிறைய இந்த திருச்செந்தூர் தலப்புராணத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொல்லி புரிஞ்சிச்சு. அந்த கதை புரிஞ்சிச்சா? வெண்டிமாலை கவிராயர் அவருடைய பெரும் கருணையினால நமக்கு இந்த திருச்செந்தூர் புராணம் 900 பாடல்களாக நமக்கு கிடைத்துள்ளது. நம்ம 900 பாடல்களை பார்க்குறோமோ இல்லையோ, முக்கியமான பாடல்களை பார்த்தனாலும் நம்ம இந்த புராணத்தை எப்படியாவது தொடர்ந்து திருவிழாவை சிந்திப்போம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியன் உரையை நிறைவு செய்கின்றோம். தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நின் சந்தமுடனிந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமர செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ குண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெண்கலம் கொண்ட போது பொங்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்தும் குண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே கொங்கை கூற மங்கையும் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை வயல்வாய்மை வெகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயு குயிலாரும் பொல் திருவாவுடுதுறைவான் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ வான்மையில் வளாது வேக வழிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றமும் வெள்ளி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமுள்ள வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரி மங்கை வாழ்க யானிதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் பார்வதி பதையே என்னாளுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம். சார் அதுதான் விசேஷம். நாளைக்கு உண்டு சார். நாளைக்கு சொற்பொழிவு இருக்கு.